عليكم ورحمة الله وبركاته. الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له ونشهد أن لا إله إلا الله وحده لا شريك له ونشهد أن سيدنا ونبينا مولانا محمدا عبده ورسوله أرسله الله بالحق بشيرا ونذيرا أما بعد فقد قال الله تعالى في كلامه القديم أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم وإذا قيل لهم آمنوا كما آمن الناس قالوا أنؤمن كما آمن السفهاء ألا إنهم هم السفهاء ولكن لا يعلمون وإذا لقوا الذين آمنوا قالوا آمنا وإذا خلوا إلى شياطينهم قالوا إنا معكم إنما نحن مستهزئون صدق الله العظيم. இந்த முனாஃபிகீன்கள் உண்மையிலேயே அவர்கள் எப்படி நடந்து கொள்ளுகின்றார்கள் என்பதை பற்றி இப்பொழுது வாசிக்கப்பட்ட இந்த ஆயத்தில் அல்லாஹ் தஆலா சுட்டிக்காட்டுகின்றார். வைதா லகுல்லதீன ஆமனு, ஈமான் கொண்டவர்களை அவர்கள் சந்தித்தால் காலு ஆமன்னா, நாங்களும் ஈமான் கொண்டிருக்கின்றோம் என்று சொல்லுகிறார்கள். வைதா ஹலோ இலா ஷயாத்தீனிஹிம், அவர்களுடைய தலைவர்களிடத்தில் அவர்கள் சென்றால் காலு, அவர்கள் அந்த தலைவர்களிடத்திலே சொல்லுகின்றார்கள், இன்னா மஅக்கும், நாங்கள் உங்களோடு தான் இருக்கின்றோம். இன்னமா நஹனு முஸ்தஹ்சிஊன், அந்த மூமினானவர்களிடத்தில் நாங்கள் சொல்லியதெல்லாம் அவர்களை பரிகாசம் செய்யக்கூடியவர்களாக இருக்கும் நிலைமையில்தான். பரிகாசத்திற்காக வேண்டித்தான் நாங்கள் உங்களோடு இருக்கின்றோம் என்று அவர்களிடத்தில் சொன்னமே தவிர உண்மையில் அல்ல. உண்மையில் நாங்கள் உங்களோடு தான் இருக்கின்றோம் என்று இப்படி சொல்லுகின்றார்கள் என்று அல்லாஹ் தஆலா இந்த ஆயத்திலே அவர்களுடைய இரண்டு விதமான நிலைகளை பற்றி சொல்லி காட்டுகின்றார். பொதுவாக நிஃபாக், நயவஞ்சகத்தனம் என்பது உள்ளொன்று வைத்து புறம் ஒன்று பேசுவது, வெளித்தோற்றத்திலே ஒன்றை சொல்லுவது, மனதிற்குள்ளே வேறொன்றை அவர்கள் நிர்ணயம் செய்வது, நினைத்திருப்பது. அதை அல்லாஹ் தஆலா இங்கே சொல்லி காட்டுகின்றார். இந்த ஆயத்தாகிறது அப்துல்லாஹ் இப்னு உபை என்று சொல்லப்படக்கூடிய முனாஃபிகீன்களுடைய தலைவன், அவனும் அவன் கூட்டத்தார் சம்பந்தமாக இறக்கப்பட்டது என்பதாக குறிப்பிடப்பட்டிருக்கின்றது. ஒரு நாள் தினத்தில் இந்த அப்துல்லாஹ் இப்னு உபை என்பவனும் அவனுடைய சில தோழர்களும் ஒரு வழியாக சென்று கொண்டிருக்கின்றார்கள் மதீனாவிலே. எதிரிலே ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய சஹாபாக்கள் வந்தார்கள். குறிப்பாக ஹஜ்ரத் அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு, உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு, அலி ரலியல்லாஹு தஆலா அன்ஹு, இந்த மூவரும் அந்த கூட்டத்தாரிலே இருக்கின்றார்கள். இந்த அப்துல்லாஹ் இப்னு உபை என்பவன் தன்னுடைய தோழர்களிடத்திலே தூரத்தில் அவர்கள் வரும் பொழுதே சொல்லுகின்றான், இப்பொழுது பாருங்கள், ஒரு வேடிக்கை செய்ய போகிறேன் இந்த சஹாபாக்களிடத்திலே, இவர்களை எப்படி நான் மடையர்களாக்குகிறேன் பாருங்கள் என்பதாக சொல்லிக்கொண்டே வந்தவன் சஹாபாக்களுக்கு அருகிலே வந்தவுடனே அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவருடைய கையை பிடித்துக் கொண்டு மர்ஹபம் பிஸ்ஸித்தீக், சித்தீக்குக்கு நற்செய்தி உண்டாவதாக, அபூபக்கர் சித்திக் அவர்களே, நீங்கள் சய்யிது பனி தைம் என்ற கூட்டத்தாருடைய தலைவராக நீங்கள் இருக்கின்றீர்கள். இஸ்லாத்தினுடைய மிக மூத்த ஒரு தலைவராக நீங்கள் இருந்து கொண்டிருக்கின்றீர்கள். சௌர் குகையிலே ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோடு இருந்த இரண்டாவது மனிதராக அல்லாஹ் தஆலா உங்களை குர்ஆனிலே குறிப்பிடுகின்றான். உங்களுடைய உயிரையும் பொருளையும் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்காக வேண்டி நீங்கள் செலவு செய்தவர்களாக இருக்கின்றீர்கள் என்றெல்லாம் அவர்களை புகழ்ந்தார்.
அப்படி புகழ்வது வெளித்தோற்றத்தில் தான். உண்மையிலேயே மனதார அவன் புகழவில்லை, வெளித்தோற்றத்திலே அவர்களை இப்படி புகழ்வதாக நடிக்கின்றார். பிறகு உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களுடைய கையை பிடித்துக் கொண்டு அதே மாதிரி உங்களுக்கு நற்செய்தி உண்டாவதாக என்பதாக சொல்லி, அல்லாஹு தஆலா உங்களின் மூலமாக இந்த தீனுக்கு ஒரு பெரிய உதவியை செய்து விட்டான், சத்தியத்தையும் அசத்தியத்தையும் பிரித்து காட்டக்கூடிய மனிதராக அல்லாஹ் உங்களை அமைத்து வைத்திருக்கின்றான். ஃபாரூக் என்பதாக உங்களுக்கு ஒரு பட்டம், பிரித்து காட்டக்கூடியவர், சத்தியத்தையும் அசத்தியத்தையும் பிரித்து காட்டக்கூடியவர் என்பதாக சொல்லப்பட்டிருக்கின்றது. நீங்களும் உங்களுடைய உயிரையும் பொருளையும் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்காக வேண்டி செலவு செய்திருக்கின்றீர்கள் என்றெல்லாம் அவர்களையும் புகழ்ந்து சொன்னார். பிறகு மூன்றாவதாக அலி ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களுடைய கையை பிடித்துக் கொண்டு அதே மாதிரி சொன்னார். ரசூலுல்லாஹ்வுடைய சிறிய தந்தையின் மகனாரே, நீங்கள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய மருமகனாகவும் ஆகிவிட்டீர்கள், பனு ஹாஷிம் என்ற கிளையாருடைய தலைவராகவும் நீங்கள் இருந்து கொண்டிருக்கின்றீர்கள், ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு நெருங்கிய ஒரு உதவியாளராகவும் நீங்கள் இருக்கின்றீர்கள் என்றெல்லாம் அவர்களை புகழ்ந்து சொன்னார். அப்பொழுது அலி ரலியல்லாஹு தஆலா அவர்கள் சொன்னார்கள், அப்துல்லாவே, நீ அல்லாஹ்வை பயந்து கொள், இந்த மாதிரி முனாஃபிக் தனம் எல்லாம் செய்யாதே, நயவஞ்சகத்தனமாக என்னிடத்தில் நீ பேசாதே. முனாஃபிகீன்கள் அல்லாஹுடைய படைப்புகளிலேயே ரொம்ப கெட்டவர்கள் என்பது உனக்கு தெரியும், ஆகவே இந்த மாதிரி நயவஞ்சகத்தனமாக நடிக்காதே என்பதாக சொன்னார்கள். அந்த அப்துல்லா பின் உபை சொன்னான், என்ன அபுல் ஹசன் அவர்களே, ஹசனுடைய அபுல் ஹசன் என்பது அவர்களுக்கு ஒரு பட்ட பெயர், அலி ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களுக்கு. நான் சொல்லுவது உண்மையிலேயே சொல்லுகின்றேனே தவிர நிஃபாக்குத்தனமாக நான் சொல்லவில்லை. அல்லாஹ்வின் சத்தியமாக நாங்கள் கொண்டிருக்கக்கூடிய ஈமான் இருக்கின்றதே, அது நீங்கள் கொண்டிருக்கக்கூடிய ஈமானை போன்றுதான். நீங்கள் எப்படி அல்லாஹ்வும் ரசூலையும் தஸ்தீக் உண்மைப்படுத்தி இருக்கின்றீர்களோ அதே போன்றுதான் நாங்களும் அல்லாஹ் ரசூலை உண்மைப்படுத்தி இருக்கின்றோம் என்பதாக சொல்லிவிட்டு அங்கிருந்து சென்று விட்டான். அவனும் அவனுடைய கூட்டத்தாரும் கொஞ்ச தூரம் சென்றவுடனே தன்னுடைய அந்த நண்பர்களிடத்திலே அவன் சொன்னான், எப்படி பார்த்தீர்களா, அவர்களை எப்படி நான் மடக்கி விட்டேன், எப்படி அவர்களிடத்திலே நான் நடித்தேன் அப்படின்னு சொல்லி காட்டு. அப்போ அந்த அவனுடைய தோழர்கள் சொன்னார்கள், நீ ரொம்ப நல்லா நடிச்சீங்க, நல்ல காரியம் செஞ்சீங்க என்பதாக சொல்லி அவனை புகழ்ந்தார்கள். இந்த சமயத்தில் தான் அல்லாஹ் தஆலா இந்த ஆயத்தை இறக்கி வைத்தார். வைதா லகுல்லதீன ஆமனு. இப்போ இந்த நிகழ்ச்சி நடந்த பின்னால இந்த முனாஃபிகீன்கள் தன்னுடைய கூட்டத்தாரிடத்தில் அவர்கள் சென்றார்கள். சென்றவுடனே அந்த அவர்களுடைய கூட்டத்தார் சொன்னார்கள், என்ன நீங்க அங்க போய் அபூபக்கர் உமர்லாம் ரொம்ப போற்றி புகழ்ந்தீங்களாமே அப்படின்னு சொல்லி கேட்டாங்க. நீங்க நம்ம கூட்டத்தில் இருக்கிற ஆளாச்சே, நீங்க போய் அங்க போய் புகழ்ந்தீர்களாமே அப்படின்னு கேட்டபோது அப்போதான் அவங்க சொன்னாங்க, நாங்க அங்க சும்மா பரிகாசம் பண்ணோம், வேற ஒண்ணும் இல்லை, உண்மையிலேயே நாங்க அவங்கள புகழ பரிகாசத்திற்காக வேண்டி சொன்னோம் என்று இந்த அப்துல்லா இப்னு உபையும் அவனுடைய தோழர்களும் சொன்னார்கள். அந்த நேரத்தில் அல்லாஹ் தஆலா இந்த ஆயத்தை இறக்கி வைத்தான். உடனடியாக இந்த முனாஃபிகீன்கள் என்னென்ன செய்கின்றார்களோ அதையெல்லாம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு வஹயின் மூலமாக சொல்லி காட்டிக் கொண்டே இருந்து விட்டான். இதையும் அல்லாஹ் தஆலா சொல்லிவிட்டான். வைதா லகுல்லதீன ஆமனு, ஈமான் கொண்டவர்களை அவர்கள் சந்தித்தால் அந்த முனாஃபிகீன்கள், ஆலு அவர்கள் சொல்லுகிறார்கள், ஆமன்னா நாங்கள் ஈமான் கொண்டிருக்கின்றோம் என்று சொல்லுகின்றார்கள். வைதா ஹலவ் அவர்கள் இலா ஷயாத்தீனிஹிம் தங்களுடைய தலைவர்களிடத்திலே அவர்கள் சென்றால், இன்னா மஅக்கும் நாங்கள் உங்களோடு தான் இருக்கின்றோம், இன்னமா நஹ்னு முஸ்தஹ்சிஊன் நாங்கள் பரிகாசம் தான் செய்தோம் அவர்களை, வேறு உண்மையாக அவர்களை புகழவில்லை என்பதாக சொல்லுகிறார். இந்த இடத்தில் அவர்களுடைய தலைவர்களிடத்தில் சென்றால் என்பதற்கு அல்லாஹ் தஆலா சொல்லக்கூடிய வாசகம் இலா ஷயாத்தீனிஹிம், ஷைத்தான் என்பதற்கு பன்மை ஷயாத்தீன், ஷைத்தானுடைய அந்த வார்த்தைக்கு பன்மை புளூரல் ஷயாத்தீன். ஷைத்தான்களிடம் சென்றால், ஷைத்தான்கள் அப்படிங்கிறதுக்கு தலைவர்களிடத்தில் அப்படிங்கிற கருத்து அர்த்தம். இங்கே அவர்களை பார்த்து அல்லாஹ் தஆலா ஷைத்தான்கள் என்பதாக சொல்லுகின்றார். ஷைத்தான் என்று சொன்னால் தவறான காரியங்களிலே அதிகமாக மூழ்கி கிடக்கக்கூடியவன் என்பதாக பொருள். எந்த நிலையிலும் நல்ல வழிக்கே வரமாட்டான்,
அவன் செய்யக்கூடிய எல்லா காரியங்களுமே தவறாகவே இருக்கும் முற்றிலுமே. அப்படிப்பட்ட ஒரு மனிதனுக்கு ஷைத்தான் என்பதாக சொல்லப்படும். ஷைத்தானுக்கு நம்ம ஷைத்தான் சொல்றோமா இல்ல இப்லீஸுக்கு? இப்ப ஷைத்தான்னா என்ன அர்த்தம்? நல்ல வேலைங்கிறது நல்ல காரியங்கிறது அவன்கிட்ட இருக்காது. எதை செஞ்சாலும் கெட்டதா தான் இருக்கும். ஏதாவது ஒரு வழிகாட்டினாலும் சரி, ஒரு மனிதனுக்கு உபதேசம் செய்தாலும் சரி, எந்த நேரத்திலும் நல்ல காரியம் என்பது அவனிடத்திலிருந்து வரவே வராது. கெட்ட காரியம் தான் வரும். நல்லதை போல தெரிஞ்சாலும் அதுல கெட்டதுதான் இருக்கும். நல்லதை போல தெரியும் வெளியில, ஆனா கெட்டதுதான் இருக்கும். அதற்கு முஆவியா ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவருடைய சம்பவம் சொல்லப்பட்டு அடிக்கடி கேட்டிருப்பீங்க. சுபஹ் தொழுகைக்கு பாங்கு சொல்லியாச்சு, நேரம் ஆயிடுச்சு, தூங்கிட்டாங்க. முஆவியா ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவங்க கலீஃபாவா இருக்கக்கூடிய காலத்துல இன்னும் கொஞ்ச நேரத்துல சூரியன் உதயம் ஆயிரும், அந்த வக்து போயிடும். அதனால அந்த மாதிரி நேரத்துல ஒரு ஆள் ரொம்ப வேகமா எழுப்பினார். எழுப்பின உடனே திடீர்னு முழிச்சாங்க. அடடே நேரம் ஆகி போச்சு அப்படின்னு சொல்லிட்டு சுபஹ் தொழுதுட்டார். தொழுத உடனே இவருக்கு ஒரு கவலை என்னன்னு கேட்டா, தஹஜ்ஜத் தொழுகை விட்டு போச்சு அப்படிங்கிற கவலை. தஹஜ்ஜத் தொழுகை விட்டுடுச்சு. தஹஜ்ஜத் தொழுகிறது அவங்க வழக்கமா ஆக்கி கொண்டிருந்தாங்க. எப்படி நமக்கு 5 வேளை பர்ல் என்பதாக இருந்தது, அதே மாதிரி 6 வேளையும் பர்லை போன்றே அவர்கள் தஹஜ்ஜத்தை தொழுது வந்தார்கள். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு மட்டும் தஹஜ்ஜத் ஃபர்லாக ஆக்கப்பட்டிருந்தது. நமக்கெல்லாம் 5 வேளை பர்ல், ரசூலுல்லாஹ்வுக்கு 6 வேளை பர்ல். தஹஜ்ஜதும் பர்ல் அவங்களுக்கு. அல்லாஹ் தஆலா குர்ஆனின் ஆயத்தின் மூலமாக அதை சொல்லி காட்டிய உடனே அவர்கள் ஆரம்பித்து விட்டார்கள். சஹாபாக்கள், மற்ற இமாம்கள், மற்ற பெரியவர்கள், வலிமார்கள் இவங்க எல்லாம் பார்க்கிறோம் தஹஜ்ஜத் விட மாட்டாங்க. ஆனா ஃபர்ல் அல்ல, அவங்களுக்கு நஃபில் தான். இருந்தாலும் விடவே மாட்டாங்க, எந்த காலத்திலையும் விட மாட்டாங்க. எப்படி நம்ம ஃபர்லை 5 நேரத்துடைய தொழுகையை தொழுகிறோமோ அதே போன்று தஹஜ்ஜதையும் தொழுது வருவார். இப்ப அந்த தஹஜ்ஜத் விட்டு போச்சு அப்படிங்கிற கவலை. சரி, ஃபஜ்ர் தொழுதாரு, துஆ செய்தாரு. பிறகு அந்த எழுப்பி விட்ட அந்த மனிதனை பார்த்து, என்னப்பா நீ யாரு, புதுசா இருக்கிறியா, உன்னை பார்த்ததே இல்லையா, நான் தூங்குற போது இந்த மாதிரி எழுப்பி விட்டி அப்படின்னு சொல்லி, நான் ஷைத்தான் அப்படின்னு சொல்லி சொன்னான். நான் தான் இப்லீஸ் அப்படின்னு. பட இதனால பெரிய ஆச்சரியமா இருக்கு. இப்லீஸ் ஓ வேலை தொழுகைக்கு எழுப்பி விடுற வேலை அல்லவே, தூங்க வைக்கிற வேலை தானே உனக்கு, நீ ஏன் எழுப்பி விட்ட அப்படின்னு கேட்டேன். அதுலதான் என்னுடைய வேலையே இருக்குது அப்படின்னு. என்னுடைய ரகசியமே அதுலதான் இருக்கு. என்ன அது அப்படின்னு கேட்டாங்க. நான் எழுப்பி விடலன்னு வச்சுங்க, சுபஹுக்கு எழுப்பி விடல, நீங்க தூங்கிடுவீங்க. தூங்கின பிறகு சுபஹுடைய நேரம் போன பின்னால எந்திரிச்சிங்க அப்படின்னு சொன்னா உங்களுக்கு ரொம்ப கவலை வந்துடும். இப்படி தொழுக போயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு, அப்படி தொழுக போனதுனால உடனே அல்லாஹ் இடத்துல இஸ்திக்ஃபார், பாவ மன்னிப்பு தேடி தௌபா செய்ய ஆரம்பிச்சிடுவீங்க. தௌபா செய்ய ஆரம்பிச்சா முன்னால என்னென்ன பாவங்கள் செஞ்சிருந்தீங்களோ எல்லாத்தையும் சேர்த்து அல்லாஹ் தஆலா மன்னிச்சிடுவான். அதனால இந்த ஒன்னோட நிக்கட்டும் அப்படிங்கிறதுக்காக தான் எழுப்பி விட்டேன். அந்த பழைய பாவங்களும் அப்படியே உங்கள்கிட்ட ஸ்டாக் இருக்கணும், அதனாலதான் எழுப்பி விட்டேன். அதான் நீ நல்லதை செய்ய மாட்டியா. இப்ப நல்லதை செய்யக்கூடிய தோற்றத்துல ஒரு கெட்டதை செய்யறான். வெளியே பார்த்தா தொழுகைக்கு எழுப்பி விடுறான், ஆனா உள்ள அந்தரங்க என்னன்னு கேட்டா அவனுக்கு கெட்டதை செய்யணுங்கிறது தான். அவருடைய பாவம் அவர்கிட்டயே இருக்கணும், போகக்கூடாது அப்படிங்கிறதுக்காக வேண்டி. இது மாதிரி நம்ம மனிதர்களுக்கு மத்தியில பல விஷயங்கள் இருக்குது. அது மாதிரி வெளித்தோட்டத்துல பார்த்தா அழகா தெரியும், அது நல்லதா தெரியும், ஆனா உள்ள அதனுடைய அந்தரங்கம், அதனுடைய தூர நோக்கு இருக்கின்றதே அது கெட்டதா இருக்கு. இதெல்லாம் ஷைத்தான்களுடைய வேலை, ஷைத்தானுடைய வேலை. இப்ப அந்த வார்த்தையை அல்லாஹ் தஆலா இந்த முனாஃபிகீன்களுடைய தலைவர்கள் இருக்கின்றார்களே அவர்களுக்கு பயன்படுத்துகின்றார். குறிப்பாக மதீனாவில ஒரு 5 பேர் தலைவர்களாக இருந்தார்கள் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கின்றது சரித்திரத்தில். கஅப் இப்னு அஷ்ரஃப் என்ற ஒரு மனிதன், அவன் மதீனாவிலே இருந்தான். அபூ புர்தா என்ற ஒரு மனிதன், அவன் பனு அஸ்லம் என்ற கூட்டத்தாரை சேர்ந்தவன். அப்துல் தார் என்ற ஒரு மனிதன், அவுஃப் இப்னு ஆமிர் என்ற ஒரு மனிதன், அப்துல்லா இப்னு சௌதா என்ற ஒரு மனிதன். இந்த 5 பேரும் அந்த முனாஃபிகீன்களுடைய மிகப்பெரிய தலைவர்களாக இருந்தவர்கள். அவர்களைத்தான் அல்லாஹ் தஆலா ஷயாத்தீன் அப்படின்னு நீங்க சொல்றான். அவர்களுடைய ஷைத்தான்களின் பக்கம் சென்றால், இவர்கள்லாம் தலைவர்கள். ஆனா தலைவர்கள்லாம், இந்த தலைவர்கள் என்ன வேலை செஞ்சிட்டு இருக்காங்க, ஷைத்தான் வேலை செஞ்சுட்டு இருக்காங்க. ஷைத்தான் என்ன வேலைகளை செய்வானோ அந்த தீமைகளை எல்லாம் செய்து கொண்டு இருக்கின்றார்கள். ஆகவே அவர்களுக்கு ஷயாத்தீன், ஷைத்தான்கள் என்றே அல்லாஹ் தஆலா பெயரிட்டு சொல்லி காட்டுகின்றார். ஷைத்தான்களிடம் அவர்கள் சென்றால் என்பதாக. ஏனென்றால் ஷைத்தான் என்னென்ன தீய காரியங்களை செய்வானோ அதையெல்லாம் அவர்கள் செய்வார்கள். அதே போன்று இந்த ஷயாத்தீன் என்பதற்கு இன்னொரு கருத்து சொல்லப்பட்டிருக்கின்றது. பொதுவாக அந்த காலத்துல ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பிறந்த காலத்திலே அரபு நாட்டிலே குறி கேட்கக்கூடிய பழக்கங்கள் அதிகமாக இருந்தது. காஹின் என்று சொல்லப்படக்கூடிய ஜோசியர்கள் அதிகமாக இருந்தார்கள். அவங்க எதை சொல்றாங்களோ அதுதான் அவங்களுக்கு வேத வாக்காக இருந்தது. எப்படி நம்ம வேதத்துல சொன்னா ஃபர்ல் கட்டாயம் வாஜிப் அப்படின்லாம் நினைக்கிறோமோ அதே போல
அந்த குறிகாரர்கள் எதையாவது சொல்லிவிட்டால் அது கட்டாயம் நிகழும். அவர்கள் தான் வேதக்காரர்கள், வேதத்தை போன்று வாக்கை சொல்லக்கூடியவர்கள் என்பதாக நம்பிக்கொண்டிருந்தார்கள். இப்ப குறிகாரர்களுடைய நிலை என்னவென்று சொன்னால், அல்லாஹ் தஆலா வேறொரு இடத்துல குர்ஆன்ல சொல்லி காட்டுகின்றான். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அதற்கு விளக்கம் தருகின்றார்கள். குறிகாரர்கள், ஜோசியக்காரர்கள் இவர்களுடைய நிலை என்னவென்றால், ஷைத்தான்கள் அவர்களிடத்தில் குடிகொள்ளுவார்கள். ஷைத்தான்கள் சில ஒரே ஒரு உண்மை இருக்கும், அதிலே 9 விதமான பொய்களை கலந்து அதை மக்களுக்கு மத்தியிலே சொல்லிக் கொண்டிருப்பார்கள். அவர்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த உலகத்திலே பிறப்பதற்கு முன்னதாக ஷைத்தான்கள், ஜின் வகையைச் சேர்ந்த ஷைத்தான்கள் வானுலகத்திற்கு செல்லக்கூடிய அமைப்பை அல்லாஹ் தஆலா அவர்களுக்கு தந்திருந்தான். மலக்குகள் எதை பேசிக் கொள்ளுகின்றார்களோ அதையெல்லாம் கேட்கக்கூடிய ஆற்றலையும் தந்திருந்தான். இங்கிருந்து வானுலகத்துக்கு போவாங்க, மலக்குகள் கூட்டம் கூட்டமாக பேசிக் கொண்டிருப்பார்கள். அல்லாஹ் தஆலா ஏதாவது கட்டளைகளை சொல்லி இருப்பான், இன்னென்ன விஷயங்களை இன்னென்ன இடத்திலே உலகத்திலே ஏற்படுத்த வேண்டும் என்பதாக சொல்லி இருப்பான். அதையெல்லாம் மலக்குகளிடத்தில் அல்லாஹ் தஆலா ஒப்படைத்திருப்பான். அந்த மலக்குகள் அதை பற்றி ஆலோசனை செய்து கொண்டிருப்பார்கள், பேசிக் கொண்டிருப்பார்கள். இந்த ஷைத்தான்கள் அங்க போய் ஒட்டு கேட்டு, அவர்களுக்கு தெரியாமல் போய் ஒளிந்திருந்து ஒட்டு கேட்டு அவர்கள் என்ன பேசுகின்றார்களோ அதை கொண்டு வந்து இந்த குறிகாரர்களிடத்தில் சொல்லிவிடுவார்கள். ஷைத்தான் இந்த ஷைத்தான்களை வசப்படுத்துவதற்கு குஃப்ரை உண்டாக்கி கொள்ள வேண்டும். குஃப்ரையும் ஷிர்கையும் உண்டாக்கி அதற்குரிய முறைப்படிக்கு அல்லாஹ்வுக்கு மாற்றம் செய்து நடந்தால் இந்த ஷைத்தான்கள் அவர் மீது வந்து விடுவார். இந்த ஷைத்தான்கள் அதை கேட்டுக்கொண்டு வந்து ஒரு விஷயத்தை சொல்லுவார்கள். இந்த இடத்துல இன்ன ஆளுக்கு இப்படி எல்லாம் நடக்க போகுது, அல்லாஹ் தஆலா இப்படி ஏற்பாடு செஞ்சிருக்கிறான், மலக்குகள்லாம் அதை பேசிக்கிட்டாங்க என்று அந்த ஷைத்தான் வந்து இந்த குறிகாரன்ட்ட சொல்லுவார். இந்த குறிகாரர்கள் அதை கேட்டு அதுல 10 விதமான வேறு சொற்களை கலந்து விடுவார்கள். ஒன்ன சொல்லினா அது கூட 9 சேர்த்து 10 ஆக்கி அவரிடத்தில் யார் குறி கேட்க வருகின்றார்களோ, ஜோசியம் கேட்க வருகின்றார்களோ அவரிடத்தில் அந்த 10 விஷயத்தை சொல்லிடுவான். 1 10 சொல்லிடுவான். அந்த ஷைத்தான் இருக்கின்றானே அவனும் கூட தான் எதை கேட்டானோ அதை அப்படியே வந்து சொல்ல மாட்டான், அதுலயும் கொஞ்சம் கலந்துக்குவான். அவன் சொல்றதுல இவன் 9 கலந்து மக்களுக்கு மத்தியில சொல்லி கொண்டு இருப்பான். இந்த நிலை இருந்தது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பிறந்த உடனேயே இந்த வானுலகத்திற்கு இந்த ஷைத்தான்கள் செல்லுவது தடை செய்யப்பட்டது நபி அவர்களுடைய வருகையின் காரணமாக. அதனாலதான் அந்த ஷைத்தான்கள் நட்சத்திரங்களை கொண்டு அவர்கள் எரியப்பட்டு அவர்கள் அங்கிருந்து துரத்தப்படுகின்றார்கள். அல்லாஹ் தஆலா சொல்லிக்கா ருஜூமல் லிஷ்ஷயாத்தீன், நட்சத்திரங்கள் நமக்கு எரிந்து விழுவதை போன்று தோற்றம் அளிக்கின்றதல்லவா, தெரிகின்றதல்லவா, இங்கிருந்து பார்த்தா நட்சத்திரம் வந்து அப்படி போய் விழுகிற மாதிரி தெரியுது. அது அல்லாஹ் தஆலா சொல்லுகின்றான் ஷைத்தான்களை எரிவதற்காக வேண்டி என்று அல்லாஹ் சொல்லுகின்றான். நட்சத்திரங்களை கொண்டு ஷைத்தான்களை மலக்குகள் எரிகின்றார்கள், வானுலகத்திற்கு வரவிடாமல் தடை செய்கின்றார்கள். இப்பொழுது அந்த ஷைத்தான்களுடைய வருகை, அதாவது வானுலகத்திற்கு செல்லுவது குறைந்து விட்டது. இவர்கள் கற்பனையாக இந்த ஷைத்தான்கள் சில விஷயங்களை கற்பனை செய்து கொண்டு வந்து இந்த குறிகாரர்களிடத்தில் சொல்லுவார்கள். இந்த குறிகாரர்கள் ஷைத்தான்கள் சொல்லுவதை போன்றே மக்களுக்கு சொல்லி காட்டுவார்கள். இப்ப இந்த குறிகாரர்கள் யார்? இவர்கள் ஷைத்தான்கள். குறிகாரர்கள் ஷைத்தானுடைய சொல்லை கேட்பதின் காரணமாக இவர்களும் ஷைத்தான்கள். அந்த குறிகாரர்களை அல்லாஹ் தஆலா இங்கே குறிப்பிடுகின்றான். வைதா ஹலோ இலா ஷயாத்தீனிஹிம், அவர்களுடைய ஷைத்தான்களின் பக்கம் இவர்கள் சென்றால், இந்த குறிகாரர்களிடத்திலே சென்றால், காலு இன்னா மஅக்கும், நாங்கள் உங்களோடு தான் இருக்கின்றோம் என்பதாக சொல்லுகிறார்கள் என்று மற்றொரு கருத்தும் விளக்கப்பட்டிருக்கின்றது. முதல்ல சொன்ன அர்த்தம் தான் பெரும்பாலான உலமாக்கள் சொல்லுவது. சில முஃபஸ்ஸிரீன்கள் இந்த கருத்தையும் சொல்லி காட்டுகின்றார்கள். இவர்கள் அந்த குறிகாரர்களிடத்தில் சென்று அவர்கள் சொல்லக்கூடிய விஷயங்களை கேட்டு செயல்படக்கூடிய நிலையில் இருந்த காரணத்தால் அந்த ஷைத்தான்களிடத்தில், குறிகாரர்களிடத்தில் இவர்கள் சென்றால் நாங்கள் உங்களோடு தான் இருக்கிறோம், அவங்கள்ட்ட போய் சும்மா பரிகாசம் செய்தோம் என்பதாக சொல்லிக் கொள்ளுகின்றார்கள் என்று அல்லாஹ் தஆலா குறிப்பிடுகின்றார். சரி, இப்ப அல்லாஹ் தஆலா இந்த மனிதர்களை பார்த்து ஷைத்தான்கள் அப்படிங்கிறான். மனுஷனை பார்த்து ஷைத்தான் சொல்லலாமா? ஒரு ஆளை பார்த்து ஏய் ஷைத்தான் அப்படின்னு சொல்லலாமா? அப்படின்னா சொல்லலான்னு தெரியுது. யார் ஷைத்தான் வேலை செய்து கொண்டு இருக்கின்றானோ அவனை பார்த்து ஷைத்தான்னு சொல்லலாம். அல்லாஹ் தஆலா குர்ஆனிலே சொல்லும் பொழுது வேற ஒரு ஆயத்துல வகதாலிக ஜஅல்னா லிகுல்லி நபியின் அதுவன் ஷயாத்தீனல் இன்சி வல் ஜின் என்பதாக குறிப்பிடுகின்றான். இவ்வாறே நாம் ஒவ்வொரு நபிக்கும் மனிதர்கள் ஜின்களிலிருந்து ஷைத்தான்களை எதிரிகளாக நாம் ஆக்கியிருந்தோம் என்று அல்லாஹ் தஆலா சொல்லுகின்றான். உங்களுக்கு எப்படி இந்த அபூ ஜஹில், உத்பா, உமையா போன்றவர்கள் எல்லாம் இந்த ஷைத்தான்கள்லாம் எதிரிகளாக இருக்கிறாங்களோ இந்த மனிதர்கள் எல்லாம், அதை போல ஒவ்வொரு நபிக்கும் இருந்தாங்க எதிரிகள். அந்த எதிரிகள் ஜின்களில் மட்டுமல்ல ஷைத்தான்கள், மனிதர்களிலும் ஷைத்தான்கள் இருக்கின்றார்கள் என்று அல்லாஹ் தஆலா சொல்லுகின்றான்.
அப்ப ஷைத்தான் வேலை செய்யக்கூடிய மனிதனை பார்த்து ஷைத்தான் சொல்றதுல ஒன்னும் குற்றம் இல்லை என்பதையும் அல்லாஹ் தஆலா குறிப்பிடுகின்றார். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு தடவை துஆ கேட்கும் பொழுதும் கூட இப்படி துஆ கேட்டிருக்கின்றார்கள். நஊது பில்லாஹி மின் ஷயாத்தீனில் இன்சி வல் ஜின் அப்படின்னு கேட்டாங்க. ஹஜ்ரத் அபூ ஸர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் சொல்லி காட்டுகின்றார்கள், ஜின்கள் மனிதர்கள் ஜின்களுடைய ஷைத்தானை விட்டும் அல்லாஹ்விடத்தில் நான் பாதுகாப்பு தேடுகிறேன் அப்படின்னு சொன்னாங்க. நாங்கள் பாதுகாப்பு தேடுகிறோம் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்ன பொழுது ஹஜ்ரத் அபூ ஸர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் கேட்கின்றார்கள், யா ரசூலல்லாஹ் அவலில் இன்சானி ஷயாத்தின், மனிதர்களும் ஷைத்தான்கள் இருக்கிறார்களா என்பதாக கேட்டார்கள். ஆம் இருக்கிறார்கள் என்பதாக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பதில் சொன்னார்கள் என்பதாக குறிப்பிடப்படுகின்றது. இங்கே ஜின்களிலே ஷைத்தான்கள் இருக்கின்றார்களே, அந்த ஷைத்தான்கள் எப்பொழுதுமே கெட்டதைத்தான் சொல்லிக் கொண்டிருப்பான், நல்லதை சொல்லவே மாட்டான். ஆனா மனிதர்களிலே ஷைத்தான்கள் இருக்கின்றார்களே, அவர்களை ஷைத்தானே தெரிஞ்சு கொள்ள முடியாது. இந்த ஜின்களிலே ஷைத்தான் செய்யக்கூடிய தீமைகளை விட மனிதர்களிலே இருக்கக்கூடிய ஷைத்தான்கள் அதிகமான தீமையை செய்யக்கூடிய சூழ்நிலையும் சில வேளைகளிலே ஏற்பட்டுவிடும். மனிதனுடைய ஈமானை கெடுப்பதற்கு அல்லது தவறான வழியிலே இவனை இழுத்து செல்வதற்குரிய வழிவகைகளை செய்வதற்குரிய காரியங்களை எல்லாம் இந்த மனிதர்களிலே உள்ள ஷைத்தான்கள் செய்து விடுவார்கள். அதனால ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இப்படி துஆ கேட்டிருக்கின்றார்கள். நம்மையும் கேட்கும்படியாக அதன் மூலமாக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சுட்டி காட்டுகின்றார்கள். வெறுமனே ஷைத்தானை விட்டும் இப்ப அஊது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம் அப்படின்னு எல்லா நிலைகளிலும் சொல்லிக் கொள்ள வேண்டும். குர்ஆன் ஓதும் பொழுதும் அல்லது ஷைத்தானுடைய செயல்கள் ஊசாட்டங்கள் எப்பொழுதெல்லாம் ஏற்படுகின்றனோ அந்த நேரங்களில் எல்லாம் ஏதாவது மனதில் சில பேர் நம்மள்ட்ட வர்றாங்க, சொல்றாங்க, ஹஜ்ரத் இந்த மாதிரி மனசுல எப்படிலாம் ஒரு வஸ்வாஸ் ஒரு ஊசாட்டம் வருது அப்படின்னு சொல்றாங்க. அல்லாஹ் தஆலா குர்ஆன்ல சொல்லி காட்டுகின்றான், ரப்பி அஊது பிக மின் ஹமஸாத்தி ஷயாத்தீன் வ அஊது பிக ரப்பி அன் யஹ்துரூன் என்று அந்த நேரத்தில் சொல்லிக் கொள்ளும்படியாக அல்லாஹ் தஆலா சொல்லி காட்டுகின்றான். ரப்பி அஊது பிக மின் ஹமஸாத்தி ஷயாத்தீன், ஷைத்தான்களுடைய தூண்டுதல்களை விட்டும் யா ரப்பி உன்னிடத்தில் நான் பாதுகாப்பு தேடுகிறேன். அஊது பிக மின் ஹமஸாத்தி ஷயாத், ஹமஸ் என்று சொன்னால் குத்துதல், விரல்ல குத்துறது. அது போல ஷைத்தான் நம்முடைய மனசுல குத்துவான், இதயத்துல. நீ என்னென்னதை நினைச்சு பாரு, என்னென்னதை ஞாபகம் செய்து பார், என்னென்ன சிந்தனைகள் உனக்கு வர வேண்டும் என்பதாக சொல்லி குத்துவான். தொழுகையில தக்பீர் கட்டின தான் எல்லா நினைப்பும் வரும். ஊர்ல இருக்கிற நினைப்பு, வீட்டுல இருக்கிற நினைப்பு, எல்லா நினைப்பு வரும். எங்கேயாச்சும் மறந்து போச்சுன்னா அதுவும் அப்பத்தான் நினைப்பு. இதெல்லாம் ஷைத்தானுடைய வஸ்வாஸ், ஹமஸாத் என்று சொல்லப்படும். அதற்கு அபூ ஹனீஃபா ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள், இமாம் அபூ ஹனீஃபா ரஹ்மத்துல்லாஹி அவர்களிடத்துல ஒரு மனிதன் சொன்னார், இமாம் அவர்களே, ஒரு பொருளை, ஒரு பணமோ அல்லது பொருளோ ஒரு இடத்துல நான் புதைச்சு வச்சிருந்தேன். ஆனா அந்த இடம் எது அப்படின்னு எனக்கு மறந்து போச்சு. இப்ப நான் என்ன செய்யறதுன்னு கேட்டாங்க. அவன் தேடி தேடி பார்த்தான், எந்த இடத்துல புதைச்சு வச்சாலும் அது தெரியல. இந்த காலத்துல பேங்க்ல போட்டு வைக்கிறதுக்கு, அதனால அவன் பேங்க் அந்த நிலம் தான் எங்கேயோ ஒரு இடத்துல புதைச்சு வச்சான். புதைச்சு வச்சு மறந்து போச்சு, எந்த இடத்துல வச்சிருக்கிறோம் அப்படிங்கிறது தெரியல. இமாம் அவர்களிடத்துல சொன்னா இந்த மாதிரி மறந்து போச்சு அப்படின்னு. உடனே இமாம் அபூ ஹனீஃபா ரஹ்மத்துல்லாஹி சொன்னாங்க, நீ அல்லாஹ்ட்ட துஆ செய்ப்பா, போய் ஒது செஞ்சுட்டேன், 2 ரக்காயத்து தொழுது அல்லாஹ்ட்ட கேளு, உனக்கு நீ தொழுது முடிச்சோன்னா அல்லாஹ் தஆலா அந்த இடத்த உனக்கு நினைவுல கொண்டு வரக்கூடும் அப்படின்னு சொல்லி அனுப்புனாங்க. அதே மாதிரி ஒது செஞ்சுட்டு தக்பீர் கட்டினான். தக்பீர் கட்டி அல்ஹம்து சூரா ஓதல நினைப்பு வந்துருச்சு. அந்த இடம் எங்க நினைப்பு வந்துச்சு? தொழுகல. இன்னும் ஒரு ரக்காத்து கூட தொழுகலங்க, அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் நினைப்பு வந்துருச்சு, எந்த இடத்துல வச்சோம் அப்படிங்கிறது. அப்படியே தக்பீரை விட்டு போட்டு ஓடனா போய் எடுத்துட்டு வந்துட்டான். எடுத்துட்டு இமாம் அபூ ஹனீஃபா ரஹ்மத்துல்லாஹி இமாம் அவர்கள், நீங்க சொன்ன மாதிரி தக்பீர் கட்டினே நினைப்பு வந்துருச்சு, என்னப்பா பண்ண? தக்பீர் கட்டினே நினைப்பு வந்துச்சு, போய் எடுத்துட்டு வந்து தொழுது முடிச்சியா இல்லையா? இல்ல அப்படின்னா. அடபாவி, நினைப்பு வந்துச்சு, அந்த நேரத்தில் அல்லாஹ் தஆலாவுக்கு அந்த நினைப்பை கொடுத்ததுக்காண்டி சுக்ர் செய்யறதுக்கான 2 ரக்காத் தொழுதாவது முடிக்க கூடாதா என்று சொன்னார்களாம். அது மாதிரி எப்ப தொழுகைக்கு தக்பீர் கட்டுறோமோ அப்பதான் எல்லா நினைப்பு வரும். கடையில விட்டு போனது, வாங்கினது, கொடுத்தது எல்லாம், இதெல்லாம் ஹமஸாத்து ஷயாத்தீன். அந்த மாதிரி நேரங்கள்ல தொழுகையில கேட்க கூடாது, தொழுகையில எதை ஓதணுமோ அதை தான் ஓதணும். இந்த ரப்பி அஊது பிக மின் ஹமஸாத்தி ஷயாத்தீன் வ அஊது பிக ரப்பி அன் யஹ்துரூன் என்ற இந்த ஆயத் இருக்கின்றதே, இது ஷைத்தானுடைய ஊசாட்டம் எப்பொழுதாவது வரக்கூடிய நேரத்தில் ஓதிக்கொள்ளக்கூடிய ஆயத். அல்லாஹ் தஆலா அந்த துஆவை நமக்கு குர்ஆனின் மூலமாக சொல்லித் தருகின்றான். ஷைத்தான்களுடைய தூண்டுதல்களை விட்டு ரப்பி உன்னிடத்தில் நான் பாதுகாப்பு தேடுகின்றேன், என்னிடத்தில் அந்த ஷைத்தான்கள் குடிகொள்ளுவதை விட்டு உன்னிடத்தில் நான் பாதுகாப்பு தேடுகிறேன். ரப்பி அன் யஹ்துரூன், என்னிடத்தில் ஹாஜிராவதை விட்டும் நான் உன்னிடத்தில் பாதுகாப்பு தேடுகிறேன். ரொம்ப அருமையான துஆ. ஏன்னா பல பேருக்கு, நிறைய பேருக்கு, பல பேருக்கு, எல்லாத்துக்கும் உண்டு, எனக்கும் உண்டு. சில நேரங்களில் ஷைத்தானுடைய வஸ்வாஸ் வர்றது ஒவ்வொரு நாளும் வரும், ஏதாவது ஒரு நேரத்தில் வரும். அப்படி வரக்கூடிய நேரத்தில் இந்த ஷைத்தானுடைய ஊசாட்டங்களை விட்டு பாதுகாப்பு இந்த ஆயத்தை ஓதிக்கொண்டால் நமக்கு பாதுகாப்பு ஏற்படும்.
எந்த அளவுக்கு மன ஓர்மையோடு அதை படிக்கின்றோமோ ஓதுகின்றோமோ அந்த அளவுக்கு ஷைத்தானுடைய பாதுகாப்பு கிடைக்கும். ஆக ஷைத்தான் இப்படி தூண்டுதல் செய்வான். இதே போல மனிதர்கள் வெளி தோற்றத்தில் மனிதர்களுக்கு கல்வில பாயக்கூடிய தன்மை கிடையாது. ஷைத்தான் தான் கல்வில ஊசாட்டத்தை போடுவான். ஷைத்தானுடைய அமைப்பு எப்படி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுகின்றார்களா, ரத்தம் ஓடக்கூடிய நரம்புகளில் எல்லாம் ஷைத்தான் ஊடுருவி செல்லுகின்றான். எஜிரி மஜ்ரத்தம், ரத்தம் ஓடும் இடத்திலெல்லாம் ஷைத்தான் ஓடுகிறான். அப்படின்னா ஷைத்தான் உள்ள போந்து போறான்னு அர்த்தம் அல்ல, ஷைத்தானுடைய ஊசாட்டங்கள் இருக்கின்றன அப்படிங்கிற அர்த்தம். ரத்தம் ஓடக்கூடிய நாளங்களில் எல்லாம் நரம்புகள் எல்லாம் ஷைத்தான் ஓடுகின்றான். ஷைத்தானுடைய ஊசாட்டங்கள் அங்கே பாயக்கூடிய தன்மை இருக்கின்றது. அந்த ஆற்றலை அல்லாஹ் தஆலா ஷைத்தானுக்கு கொடுத்திருக்கின்றான். கல்விலே ஊசாட்டங்களை உண்டாக்கக்கூடிய தன்மை, நரம்புகளிலே புகுந்து ரத்தங்களிலும் கூட அந்த உணர்வை ஊட்டக்கூடிய தன்மை ஷைத்தானுக்கு அல்லாஹ் தஆலா கொடுத்திருக்கான். அவன் ஜின் இனத்தை சேர்ந்த ஷைத்தான், மனித இனத்தை சேர்ந்த ஷைத்தான்கள் இருக்கின்றார்கள். இவர்கள் அப்படி கல்வை தொடுவதற்கோ அல்லது ரத்தங்களிலே ஓடுவதற்குரிய ஆற்றல் அவர்களுக்கு கிடையாது. ஆனா இவர்கள் மனிதனுடைய கல்வை திருப்பி தீய வழிகளிலே கொண்டு செல்வதற்குரிய வழிவகைகளை செய்து விடுவார்கள். சில நண்பர்களை பார்க்கிறோம், நம்ம அவங்களோட சேர்ந்திருந்தாவே போதும், எல்லா கெட்ட பழக்கமும் வந்துடும். அதாவது கெட்ட மனிதர்களோடு சேரக்கூடாது அப்படிங்கிறது குர்ஆன் ஹதீஸினுடைய விளக்கம். நம்ம சாதாரணமாக எல்லா மனிதர்களும் சொல்லக்கூடிய விஷயம் அது. தீய மனிதர்களோடு சேர்ந்தால் அந்த தீய பழக்கங்கள் தான் வரும். அதனால் நல்ல மனிதர்களோடு சேர வேண்டும் என்பதும் நமக்கு விதியாக்கப்பட்டிருக்கு. அல்லாஹ் தஆலா குர்ஆன் மூலமாக சொல்லுகின்றார், ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பல ஹதீஸ்களிலே சொல்லி காட்டுகின்றார்கள். இங்கே அது மாதிரி மனிதர்களிலே ஷைத்தான்களும் இருக்கின்றார்கள், அவர்களை விட்டும் பாதுகாப்பு தேடிக்கொள்ள வேண்டும் என்பதையும் அல்லாஹ் தஆலா குறிப்பிடுகின்றார். சரி, இங்கே இதா ஹலவ் இலா ஷயாத்தீனி, அந்த முனாஃபிகீன்கள் தங்களுடைய ஷைத்தான்களை போன்றுள்ள அந்த தலைவர்களிடத்திலே சென்றால், காலு இன்னா மஅக்கும், நாங்கள் உங்களோடு தான் இருக்கின்றோம். அதாவது உங்களுடைய தீனில் தான், உங்களுடைய இஅ்திகாத் கொள்கையில் தான் நாங்கள் இருந்து கொண்டிருக்கின்றோம். உங்களுடைய தீனை விட்டும் கொள்கையை விட்டு நாங்கள் மாறிவிடவில்லை. நம்ம என்ன அசல் கொள்கையில் இருக்கோம் அதுல தான் இருக்கிறோம். இன்னமா நஹனு முஸ்தஹ்சிஊன், நாங்கள் பரிகாசம் செய்யக்கூடியவர்களாகத்தான் இருக்கின்றோம். யார? அந்த முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களையும் அவருடைய தோழர்களையும். இப்ப போய் அபூபக்கர் சித்திக், உமர், அலி ரலியல்லாஹு தஆலா அவர்களெல்லாம் புகழ்ந்து சொன்னார்களே, நீங்க அப்படிப்பட்டவர்கள் இப்படிப்பட்டவர்கள் உயர்ந்தவர்கள் தலைவர்கள் அப்படின்னு சொன்னாங்களே, இதெல்லாம் உண்மையிலேயே சொன்னதா? இல்லை, பரிகாசத்திற்காக வேண்டி நாங்கள் சொன்னோம் என்பதாக சொல்லுகின்றார்கள். ஏனென்று சொன்னால் அப்படி அவர்களோடு சேரும் பொழுதுதான் இந்த முனாஃபிகீனுடைய கொள்கை என்னவென்று சொன்னால், இப்ப முஸ்லிம்களோடு சேர்ந்து சில நேரம் தொழுகைக்கும் போய்க்குவாங்க, இஷாவுக்கு வரமாட்டாங்க, ஃபஜ்ருக்கு வரமாட்டாங்க, மீதி உள்ள நேரங்களில் எல்லாம் தொழுது கொள்ளுவார்கள். இப்படியெல்லாம் நாங்களும் உங்களோடு முஸ்லிம்களாக இருக்கின்றோம் என்பதாக சொல்லிக் கொண்டு இருந்ததற்கு காரணம், இவர்கள் நிஃபாக் உடையவர்களாக காபிர்களாக இவர்கள் இருந்தால், இப்ப முஸ்லிம்கள் வெற்றியான நேரத்திலே இஸ்லாம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் சஹாபாக்களும் வெற்றி அடைந்து அந்த நாடு முழுவதும் அவர்களுடைய ஆட்சிக்கு உட்பட்டது. அந்த நேரத்தில் இவர்களுக்கு குஃபார்களுக்கு காபிர்களுக்கு விதிக்கப்பட்ட தண்டனையை போன்று அவர்களுக்கு தண்டனை விதிக்கக்கூடிய நிலை ஏற்பட்டுவிடும். அதாவது சில மனிதர்களுக்கு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தண்டனை கொடுத்தார்கள், சில மனிதர்களுக்கு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வரி விதித்தார்கள், நீங்கள் எல்லாம் இவ்வளவு வரி கட்ட வேண்டும் என்பதாக. சில நபர்களை நீங்கள் இந்த மதீனாவுடைய எல்லைக்குள்ளே இருக்கக்கூடாது என்பதாக ஒதுக்கி வைத்தார்கள், ஊருக்கு வெளியே போக வேண்டும் என்று நாடு கடத்தினார்கள். இப்படியெல்லாம் அவர்களின் மீது சட்ட பிரயோகம் ஏற்படும் என்பதற்காக வேண்டி, அந்த சட்ட தீமைகளிலிருந்து பாதுகாப்பு பெறுவதற்காக வேண்டி நாங்க போய் அப்படி பரிகாசம் செய்யற மாதிரி சொன்னோம், உங்களோடு தான் இருக்கிறோம் அப்படின்னு சொல்லிக்கிட்டோம். ஆனா உண்மையிலேயே அல்ல, அவர்களிடத்திலிருந்து பாதுகாப்பு பெறுவதற்காக வேண்டி. அதே போன்று அவர்களோடு நாங்கள் சேர்ந்து இருக்கக்கூடிய நேரத்தில், இந்த முஸ்லிம்களோடு சேர்ந்து இருக்கக்கூடிய நேரத்தில் அவங்க நமக்கு எதிராக என்னென்ன திட்டங்கள் தீட்டுகின்றார்களோ அந்த திட்டங்களை எல்லாம் ரகசியங்களை தெரிந்து கொள்வதற்காக வேண்டி போய் சேர்ந்திருக்கிறோம். உண்மையிலே ஈமான் கொள்ளும் நோக்கம் அல்ல, அவங்களுடைய ரகசிய திட்டங்களை எல்லாம் தெரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக வேண்டி. அதே போல போர் நடக்கக்கூடிய நேரத்தில் போருக்கு போற மாதிரி பாவனை செய்வோம், அங்க போர்க்களத்துல போய் பின்னால் நின்றுக்குவோம். கடைசியில பிறகு போர் முடிந்த உடனே அந்த போர் பொருள் கனிமத் பொருள்களை எல்லாம் பங்கு வைக்கக்கூடிய நேரத்தில் எங்களுக்கும் பங்கு கிடைக்கும், அதுல பெரிய பொருள் கிடைச்சிடும். அதுல இப்படியெல்லாம் நாங்கள் செய்வதற்காக வேண்டி, எங்களுக்கு லாபத்தை தேடிக்கொள்வதற்காக வேண்டி அங்க போறோமே தவிர உண்மையிலேயே நாங்க போய் மூமினாக ஈமான் கொண்டவர்களாக இல்லை, நாங்கள் பரிகாசம் செய்யக்கூடியவர்களாகத்தான் இருக்கின்றோம் என்பதாக அவர்கள் சொல்லுகின்றார்கள். இப்பொழுது அப்படி பரிகாசம் செய்வது என்பது அல்லாஹ் தஆலா அதை ஒரு கடுமையான நிலையாக சொல்லி காட்டுகின்றான். மூமின்களை பரிகாசம் செய்யக்கூடிய அமைப்பில் சொல்லுவது இருக்கின்றதே, அது மேலோட்டமாக வார்த்தையை சொல்லுவது, மனதிலே அதற்கு எதிரான எண்ணங்கள் இருப்பது இருக்கின்றது, அது ஒரு
மிகப்பெரிய குற்றம் உடைய நிலை, மிகப்பெரிய குற்றமுடைய செயல் என்பதை அல்லாஹ் தஆலா இங்கே சுட்டி காட்டுகின்றான். பிறகு அடுத்து சொல்லும் பொழுது அல்லாஹு யஸ்தஹ்ஸிஉ பிஹிம், அல்லாஹ் அவர்களை பரிகாசம் செய்கின்றார். இவர்கள் சொல்லுகின்றார்கள், நாங்கள் முஸ்லிம்களை பரிகாசம் செய்வதற்காக வேண்டித்தான் அப்படி அவர்களிடத்தில் போய் பேசுகின்றோம், அவர்களை புகழுகின்றோம், அவர்களோடு சேர்ந்து கொண்டிருக்கின்றோம் என்பதாக. ஆனால் உண்மையிலேயே இவர்கள் தங்களுக்கு தாங்களே தீமையை உண்டாக்கி கொள்ளுகின்றார்களே தவிர நன்மையான காரியத்தை இவர்கள் செய்து விடவில்லை. இவர்கள் நினைப்பதை போன்று அவர்களை ஏமாளிகளாக இவர்களாக்கி விடவில்லை. உண்மையிலேயே இவர்கள் தான் ஏமாளிகள். யார் மூமின்களை பரிகாசம் செய்கின்றார்களோ அவர்கள் தான் ஏமாளிகள் என்பதை அல்லாஹ் தஆலா அடுத்து சொல்லி காட்டுகின்றான். அல்லாஹு யஸ்தஹ்ஸிஉ பிஹிம், அல்லாஹ் அவர்களை பரிகாசம் செய்கின்றான். அல்லாஹ் இவர்களை பரிகாசம் செய்கின்றார். அல்லாஹ் பரிகாசம் செய்யணும், அல்லாஹ் பரிகாசம் செய்வானா? அல்லாஹ் யாராச்சும் கிண்டல் செய்வானா? இப்போ பரிகாசம் செய்வது அல்லாஹ்வுடைய வேலை அல்ல. பின்ன பரிகாசம் செய்யறான்னா என்ன அர்த்தம்? அதுக்கு விளக்கம் சொல்லும் பொழுது உலமாக்கள் முஃபஸ்ஸிரீன்கள் இப்படி சொல்லுகின்றார்கள், யுஜாஸீஹிம் ஜஸாஅ இஸ்திஹ்ஸாஇஹிம் பில் முஃமினீன், இவர்கள் மூமின்களை பரிகாசம் செய்த காரணத்தால் அதற்குரிய தண்டனையை அல்லாஹ் தஆலா கொடுப்பான் அப்படிங்கிற அர்த்தம். இந்த பரிகாசம் செய்வதற்குரிய தண்டனை இவர்களுக்கு நிச்சயமாக ஒரு நாள் இவர்களுக்கு கிடைக்கும் என்பது பொருள் அதற்கு. இப்ப அல்லாஹ் தஆலாவே என்ன பண்றான், இந்த அவர்கள் நாங்கள் பரிகாசம் செய்கிறோம் என்று சொன்ன காரணத்தால் அதற்கு பிரதிபலனை அல்லாஹ்வே பொறுப்பேற்றுக் கொள்ளுகின்றான் இந்த மூமின்களுடைய விஷயத்தில். இங்கே மூமின்களுடைய சிறப்பை அல்லாஹ் தஆலா சொல்லி காட்டுகின்றான். மூமின்களுக்கு, அந்த சஹாபாக்களுக்கு எவ்வளவு சிறப்பு என்று சொன்னால், யாராவது சஹாபாக்களை திட்டினால் அந்த திட்டுவதற்கு பதிலாக அல்லாஹ்வே திட்டுறான், திருப்பி அல்லாஹ்வே திட்டுகின்றான். எவ்வளவு பெரிய பாக்கியம் பாருங்க, எவ்வளவு பெரிய உயர்ந்த மனிதர்களாக இருக்க முடியும். அதனாலதான் சஹாபாக்களை போன்று உலகத்தில் எந்த குத்துபுமாக முடியாது. இந்த உலகம் முழுவதும் இருக்கக்கூடிய மனிதர்கள் அனைவரும் அப்துல் கார் ஜீலானியை போல குத்துபுகளாக இருந்தாலும் கூட ஒரே ஒரு சஹாபிக்கு ஈடாக முடியாது, ஒரு சஹாபிக்கு ஈடாக முடியாது. ஏன்னா அல்லாஹ்வே பொறுப்பேற்றுக் கொள்ளுகின்றான். என்னுடைய நல்லடியார்களே, என்னுடைய மூமின்களே, என்னுடைய அடியார்களே, உங்களை இவங்க பரிகாசம் செய்யறாங்களா, நான் அவங்களை பரிகாசம் செய்யறேன், நீங்க பேசாம இருங்க என்று சொல்லுவதை போன்று இருக்குது. நீங்க ஒன்னும் கவலைப்படாதீங்க, நான் அவங்களை பார்த்துக்கிறேன் என்று சொல்லுவதை போன்று. ஹஜ்ரத் அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவருடைய விஷயத்துல ஒரு சம்பவம் முன்னால் சொல்லப்பட்டு இருக்கிறது நினைக்கிறேன், எல்லாரும் கேட்டிருப்பீங்க, பல தடவை கேட்டிருக்கோம். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களும் ஒரு இடத்துல நின்றுகிட்டு இருக்காங்க, பேசிட்டு இருக்காங்க. ஒரு யூதன் வந்தவன் அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களை சரமாரியா திட்ட ஆரம்பிச்சான், கடுமையா திட்டான். ஒன்னு ரெண்டு இல்ல, பல மாதிரி திட்டான். திட்ட அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களுக்கு முகமெல்லாம் சிவப்பா போகுது. அந்த சிகப்பா போறதுக்கு அவங்களுக்கு ஒரு வெட்கம். என்ன கேட்டா, ரசூலுல்லாஹ் முன்னால வந்து நம்மளை இப்படி திட்டுறானே அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு ரொம்ப வெட்கம். ஆனா ஒண்ணுமே பேசல, பேசாம நிக்கிறாங்க. அவன் திட்ட ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சிரிச்சுக்கிட்டே நிக்கிறாங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் புன்னகை செய்து கொண்டே அப்படியே நிக்கிறாங்க, சிரிச்சுக்கிட்டே நிக்கிறாங்க. இவங்களுக்கு ரசூலுல்லாஹ் சிரிக்கிறத பார்த்தோன்னா இன்னும் கொஞ்சம் கோபம் வருது. அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களுக்கு கோபம் வந்து கடைசியா அவன் ரொம்ப திட்ட ஆரம்பிச்ச உடனே ஒரே ஒரு வார்த்தை, ஏன்பா இப்படி திட்டுற அப்படின்னு கேட்டாங்க. அவ்வளவுதான். ஏன்பா என்ன போய் திட்டுற, நான் என்ன செஞ்ச உடனே அப்படிங்கிற மாதிரி ஏதோ ஒரு வார்த்தையை கேட்டாங்க. வார்த்தையை கேட்ட உடனே ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சிரிச்சுக்கிட்டே இருந்தவங்க முகம் சுருங்கி போச்சு, அவங்களுக்கு சிரிப்பை மாத்திக்கிட்டாங்க. உடனே அங்கிருந்து போயிட்டாங்க, போக ஆரம்பிச்சாங்க, போயிட்டே இருக்கிறாங்க, ஒண்ணுமே சொல்லல. அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் இப்ப அந்த யூதன் மேல உள்ள கோபத்தை விட்டுட்டு ரசூலுல்லாஹ் போறாங்களே, கோச்சிட்டு போறாங்களா என்னமோன்னு சொல்லிட்டு வேகமா பின்னாலேயே போனாங்க. பின்னால போன, யார ரசூலுல்லாஹ் தாங்க ஏன் இப்படி கோபமா வந்துட்டீங்க, அந்த யூதன் என்ன திட்டுனா, நான் அவனை திட்டவே இல்லை, ஒரே ஒரு வார்த்தை தான் சொன்னேன், ஆனா நீங்க வந்து இப்படி முக மாற்றம் அடைந்தவர்களாக, சிரிப்பில்லாதவர்களாக திரும்பி வந்துட்டீங்களே, என்ன காரணம் அப்படின்னு கேட்டாங்க. அப்ப ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னாங்க, அபூபக்கரே, அந்த யூதன் உன்னை திட்டிக் கொண்டிருக்கக்கூடிய காலம் எல்லாம் அவன் திட்ட ஆரம்பித்த உடனே அல்லாஹ் தஆலா ஒரு ஸ்பெஷல் மலக்கு ஒருவரை அனுப்பினார், ஒரு மலக்கை அனுப்பினார். அந்த மலக்கு அவன் திட்டுவதற்கு பதில் கொடுத்து கொண்டே இருந்தார். அதை நான் பார்த்துக்கிட்டே இருந்தேன், அதனால நான் சிரிச்சுக்கிட்டே இருந்தேன். அவன் உன்னை திட்டுறான், உங்களை திட்டுறான், திட்டும் போதெல்லாம் அந்த திட்டுக்கு பதில் யாரு சொல்றா, மலக்கு. அந்த மலக்கு சொல்லிக்கிட்டே இருக்கிறார், அந்த மலக்கு சொல்லிக்கிட்டே இருக்கிறார், நீ நாசமா போயிடுவ அப்படின்னு சொல்லியிருந்தான்னு வச்சுங்க, நீ தான் நாசமா போயிடுவ அப்படின்னு அவரு சொல்றாரு. உன்னை என்ன பண்ற பார் அப்படின்னு சொல்றாரு. அவன் சொல்றான், இந்த மலக்கு சொல்றாரு உன்னை என்ன பண்ற பார் அப்படின்னு, உன்னை என்ன பண்ற பார் அப்படி இவர் சொல்றாரு. இப்படி அதை பார்த்த உடனே உங்களுக்கு பதிலா அல்லாவே ஒரு தான் பொறுப்பேற்றுக் கொண்டு ஒரு மலக்கு அனுப்பி உங்களுக்கு பதில் சொல்ல வச்சிருக்கான்னு பார்த்தோன்னே எனக்கு ரொம்ப ஆனந்தமா இருந்துச்சு. நான் சிரிச்சுக்கிட்டே நின்றேன். நீங்க வாயை திறந்த உடனே அந்த மலக்கு, சரி எனக்கு வேலை இல்லை அப்படின்னு அவர் போயிட்டாரு, எனக்கு வேலை இல்லைன்னு அவர் போயிட்டார். ஏன்னா என்னுடைய அடியான் பொறுப்பேற்றுக்கொண்டா நீ வந்திருப்பா அப்படின்னு சொல்லிட்டு மலக்கு அல்லாஹ் தஆலா கூப்பிடணும். அவர் போன உடனே எனக்கு கஷ்டமா போச்சு மனசுக்கு.
நான் சிரிச்சுக்கிட்டே இருந்தது எனக்கு கவலை ஆயிடுச்சு, அதனால நான் அந்த இடத்துல இருந்து திரும்பி வந்து விட்டேன் என்று ஹஜ்ரத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் அந்த காரணத்தை சொல்லி காட்டினார். இப்ப பாருங்க, அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களை அந்த யூதன் திட்டியதின் காரணமாக அது திட்டுறதுக்கு பதில் எங்கிருந்து வருது? அல்லாஹ் ஒரு மலக்கை ஸ்பெஷலாக அனுப்பி வைத்து திட்டச் செய்கின்றான் என்று சொன்ன சஹாபாக்களுடைய அந்தஸ்து எவ்வளவு. அதனால இங்க அல்லாஹ் சொல்லுகிறான், அல்லாஹு யஸ்தஹ்ஸிஉ பிஹிம், அந்த முனாஃபிக்குகளை அல்லாஹ் தஆலா பரிகாசம் செய்கின்றான் என்று சொல்லும் பொழுது மூமின்களுடைய அந்த சஹாபாக்களுடைய சிறப்பை அல்லாஹ் தஆலா சொல்லி காட்டுகின்றான். அதே போன்று யார் ஒரு மூமினான மனிதர், மிகச் சிறந்த மூமினான பக்காவான மூமினாக ஒருவர் இருந்தால் அந்த மூமினுக்கும் கூட அல்லாஹ் தஆலா இப்படி பொறுப்பேற்றுக் கொள்ள முடியும், பொறுப்பேற்றுக் கொள்ளுவார். அவர் எதிரிகளாக இருக்கக்கூடிய மனிதர்கள், யாரா முனாஃபிகீன்களோ காஃபிர்களோ முஷ்ரிக்குகளோ மற்ற மனிதர்களோ, இவர்களை துன்புறுத்தக்கூடிய நேரத்தில் பொறுமையை கையாண்டால், பொறுமையோடு இருந்தால் அந்த பொறுமைக்கு பிரதிபலனாக அல்லாஹ் தஆலா தானே பொறுப்பேற்றுக் கொள்வதாகவும் சொல்லுகின்றார். இது இதனுடைய கருத்து. அதே போன்று மற்றொரு கருத்து, நாங்கள் பரிகாசம் செய்பவர்களாகத்தான் இருக்கின்றோம், உண்மையிலே நாங்க உங்களோட தான் இருக்கிறோம் அப்படின்னு சொல்றாங்க பாருங்க. இப்ப முனாஃபிகீன்கள் மூமின்களை பரிகாசம் செய்வதாக சொல்லுகின்றார்கள். அப்படி சொன்னதுனாலதான் அல்லாஹ் தஆலா உடனே பதிலடி கொடுக்கின்றான். அல்லாஹ் அவங்களை பரிகாசம் செய்யணும் அப்படின்னு சொல்லி அவங்களுக்கு தண்டனையை கொடுக்கிறான். அப்படின்னு சொல்லும் போது மூமினான மனிதர்களை பரிகாசம் செய்யக்கூடாது அப்படிங்கிறதையும் அல்லாஹ் தஆலா சொல்லி காட்டுகிறான். மூமினான மனிதர்களை பரிகாசம் செய்வது, கேலி பண்ணுவது அப்படிங்கிறதும் இருக்கக்கூடாது என்பதை அல்லாஹ் தஆலா தெரியப்படுத்துகின்றான். ஏன்னா பரிகாசம் செய்வது இருக்கின்றதே அது ஒரு நல்ல மனிதனுடைய வேலை அல்ல, நல்ல மனிதனுடைய வேலை அல்ல. பரிகாசமாக தமாஷாக ஏதாவது ஒரு வார்த்தையை சொல்லுவதானால் அது உண்மையைத்தான் தமாஷாக சொல்ல வேண்டுமே தவிர பரிகாசம் செய்யும் போது உண்மை அல்லாத வார்த்தையை பரிகாசமாக சொல்லக்கூடாது. உண்மை இல்லாத ஹக் இல்லாத வார்த்தையை பரிகாசமாக சொல்லக்கூடாது. உண்மையைத்தான் பரிகாசமாக முறையிலே சொல்லலாம், உண்மை இல்லாத வார்த்தையை சொல்லக்கூடாது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சில நேரங்களில் அப்படி பரிகாசம் செய்து இருக்கின்றார்கள். ஆனா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களே சொல்லுகின்றார்கள், யார சொல்ல நீங்க பரிகாசம் செய்யறீங்களே, கேலி செய்யறீங்களே அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. நான் உண்மையைத்தான் பரிகாசமாக சொல்லுவேன் அப்படின்னு சொன்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அது பல தடவை கேள்விப்பட்டிருக்கலாம் நீங்க. ஒரு கிழவி வந்தாங்க, யார சொல்ல நான் சொர்க்கம் போவேனான்னு கேட்டாங்க. கிழவிகள்லாம் சொர்க்கம் போக மாட்டாங்க அப்படின்னு சொன்னாங்க. அந்த பொம்பளை அழுக ஆரம்பிச்சிட்டாங்க. அந்த கிழவியெல்லாம் சொர்க்கம் போக மாட்டாங்கன்னு சொன்னா அழுக ஆரம்பிச்சிட்டாங்க. அப்ப சொன்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், சொர்க்கம் போகக்கூடிய மனிதர்கள் எல்லாம் ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் அவர்கள் எல்லாம் வாலிபர்களாக இருக்கும் நிலைமையில் தான் சொர்க்கம் போவார்கள். எல்லாத்துக்கும் 33 வயசு தான் டோட்டலா. சொர்க்கவாசிகளுடைய வயசு என்னங்க? எல்லாருக்கும் 33 வயசு தான். யாருமே கூடுதல் குறைவெல்லாம் இருக்காது, எல்லாத்துக்கும் 33. அதான் சரியான வாலிப வயசா. 33ல இருந்து 40, 30 இருந்து 40 வரைக்கும் வாலிபம்ங்கிறது. 40 வயசானவங்களாம் கிழமை அப்படின்லாம் சொல்லக்கூடாது, எல்லாம் வாலிபம் தான். 40 வயசுக்கு மேல போனா தான் அந்த வாலிபம் திரும்புதுன்னா மாறுது அப்படின்னு அர்த்தம். அங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, அந்த கிழவி இடத்துல கிழவிகள் போக மாட்டாங்கன்னு சொன்னா வாலிப பெண்களாக வாலிபர்களாக இருக்கிற நிலைமையில தான் போவாங்க அப்படின்னு சொன்னோன்னா அந்த பெண்ணு சிரிச்சுக்கிட்டு போயிட்டாங்க அப்படின்னு. இது தமாஷா தான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னது, கிழவி போக மாட்டாங்க அப்படின்னு சொன்ன. ஆனா உண்மையத்தான் தமாஷா சொன்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அதே போல ஒருத்தர் கேட்டாரு, யார சொல்ல, நான் ஒரு முசாஃபிர் பிரயாணி, நான் என்னுடைய ஊருக்கு போய் சேரணும், வாகன வசதி இல்லை, தங்களிடத்துல ஒரு ஒட்டகம் இருந்தா கொடுங்களேன், நான் சவாரி செஞ்சு போய்க்கிறேன் அப்படின்னு சொல்லி கேட்டாங்க. பக்கத்துல இருந்த அந்த பொருள் பாதுகாப்பாளர் யாராவது சஹாபாக்கள் அவங்கள்ட்ட சொன்னாங்க, இவருக்கு ஒரு ஒட்டக குட்டியை கொடுத்து அனுப்புங்க அப்படின்னு சொன்னாங்க. ஒட்டக குட்டி ஒண்ணு கொடுங்க அப்படின்னு சொல்லி அந்த மனிதர் கேட்டாரு, அந்த முசாஃபிர் கேட்டாரு, யார சொல்ல, நான் பயணம் செய்யறதுக்கு கேட்கிறேன், ஒட்டக குட்டி வச்சுக்கிட்டு நான் என்ன பண்ணுவேன், குட்டி மேல எப்படி சவாரி செஞ்சு போக முடியும், குட்டியா சின்னதா இருந்தா அப்படின்னு சொன்னாங்க. அப்ப ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, எல்லா ஒட்டகமும் அதனுடைய தாய்க்கு குட்டி தான் அப்படின்னாங்க. எல்லா ஒட்டகமும் அதனுடைய தாய்க்கு குட்டி தான் அப்படின்னாங்க. அப்படின்னா உனக்கு பெரிய ஒட்டகம் தான் கொடுக்க சொல்லி இருக்கிறேன், அதுவும் அவங்க அம்மாவுக்கு ஒட்டகம் தான், குட்டி தான் அது என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. இது தமாஷ் தான், ஆனா உண்மை. ஹத்தை தவிர தமாஷ் சொல்லக்கூடாது. மூமின்களை பரிகாசம் செய்யக்கூடாது என்பதையும் அல்லாஹ் தஆலா இங்கே சொல்லி காட்டுகிறான். அல்லாஹு இன்னமா நஹனு முஸ்தஹ்ஸிஊன் என்று அவர்கள் சொல்லுவதன் மூலமாக மூமின்களை பரிகாசம் செய்யக்கூடாது அப்படிங்கறதை அல்லாஹ் தஆலா தெரியப்படுத்து. அப்படி கிண்டலாக, அதாவது பரிகாசம் செய்யறதுல ஹத்து இல்லாமல் அவர்களை இழிவுபடுத்தக்கூடிய கேவலப்படுத்தக்கூடிய நோக்கத்தோடு ஒருத்தர் பரிகாசம் செஞ்சாரு. ஒரு ஆள் நெட்டையா இருக்கிறான்னு வச்சுங்க, ஆனா என்ன வாப்பா தென்னை மரம் அப்படின்னு சொல்றான். ரொம்ப ஒல்லியா இருக்கிறான், ஏய் முருங்கக்காய் இங்க வா அப்படிங்கிறான். பல பேருக்கு முன்னால் அப்படி சொன்னான்னு வச்சுங்க, அவனுக்கு எவ்வளவு கஷ்டமா இருக்கு மனசு. இப்படி மூமின்களுடைய மனசை கஷ்டப்படுத்துவது, வேதனைப்படுத்துவது குற்றம். ஆனா அது அப்படி பழக்கமா இருந்துச்சுன்னு வச்சுங்க, அந்த பையன் பேரே முருங்கக்கான்னு கூப்பிட்டா தான் அவனுக்கு தெரியும், இல்லாட்ட தெரியாது அப்படின்னு வச்சுங்க. அந்த மாதிரி நேரங்களை கூப்பிடுறத பத்தி பரவாயில்ல.
முருங்கா எல்லாத்துக்கும் பழக்கமாய் போச்சு முருங்கக்கா அப்படின்னு. சில பட்ட பெயர்கள் இருக்குது பாருங்க, சில ஊர்கள்ல இருக்கு, கிராமங்கள் எல்லாம் பார்த்தா கோழி சூத்து வீடு அப்படிம்பாங்க. எங்க ஊர்ல எல்லாம் இருக்குது வீடு, யார் வீட்டுக்கு எங்க அப்ப போயிட்டு வர்றேன், கோழி சூத்து வீட்டுக்கு போயிட்டு வர்றேன் அப்படின்னு சொல்லுவாங்க. இது சாதாரண பழக்கமா போச்சு. யார் வீட்டுக்கு போறேன், நக்கரத்தார் வீட்டுக்கு போயிட்டு வர்றேன் அப்படிம்பாங்க. யார் வீட்டுக்கு போயிட்டு வர்றேன், அவுக்கூர் வீட்டுக்கு போயிட்டு வர்றேன். இது சாதாரண மற்ற கேள்விப்படாதவங்களா தான் பரிகாசமா தெரியும். அது பழக்கப்பட்டதுனால பரிகாசம் இல்லை. அப்ப மக்களுக்கு மத்தியில பழக்கப்பட்ட பெயராக இருந்தால் அதை பத்தி யாரும் அதை பரிகாசமா எடுத்துக்கொள்ள மாட்டாங்க என்று என்ன சொல்லலாம். அப்படி இல்லை, அந்த மனிதனை கேவலப்படுத்தக்கூடிய நோக்கத்தோடு சொல்லுவது இருக்கின்றது, அது குற்றம், கடுமையான குற்றம். அல்லாஹ் தஆலா சொல்லுகின்றான் குர்ஆன்ல வேற ஒரு இடத்துல, யா அய்யுஹல்லதீன ஆமனு, ஈமான் கொண்டவர்களே, லா யஸ்ஹர் கௌமும் மின் கௌமின், ஒரு கூட்டத்தார் இன்னொரு கூட்டத்தாரை பரிகாசம் செய்ய வேண்டாம். ஆர்டர், கட்டளை, பரிகாசம் செய்யக்கூடாது. கண்டிப்பா ஒரு சமுதாயம் இன்னொரு சமுதாயம், ஒரு ஜமாஅத் இன்னொரு ஜமாஅத்தை, ஒரு மனிதன் இன்னொரு மனிதன் பரிகாசம் செய்ய வேண்டாம். அந்த பரிகாசம் செய்பவரை விட பரிகாசம் செய்யப்படுபவர் சிறந்தவராக இருக்கக்கூடும். இவரை விட அவர் நல்லவராக இருக்கும். இந்த நல்லவர்ங்கிறது எப்ப தீர்ப்பு? அல்லாஹ்விடத்தில் தான். அல்லாஹ்விடத்தில் இவரை விட அவர் நல்லவராக இருக்கக்கூடும். அதே மாதிரி வலா நிசாவும் மின் நிசாஇன், ஒரு பெண் மற்றொரு பெண்ணை, ஒரு பெண்கள் ஜமாஅத் மற்றொரு பெண்கள் ஜமாஅத்தை பரிகாசம் செய்ய வேண்டாம். அஸா அன் யகுன்ன கைரம் மின்ஹுன்ன, இவர்கள் அவர்களை விட சிறந்தவர்களாக இருக்கக்கூடும் என்று அல்லாஹ் தஆலா சொல்லுகிறார். அதனால பரிகாசம் செய்வது கூடாது என்பதையும் அல்லாஹ் தஆலா சொல்லி காட்டுகின்றான். அதாவது அவர்களை கேவலப்படுத்த வேண்டும் என்ற நோக்கத்திலே பரிகாசம் செய்வது கூடாது. இன்னொரு கருத்தையும் அல்லாஹ் சொல்லுகின்றான். இந்த பரிகாசம் செய்வது அப்படிங்கிறது அல்லாஹ் உடையவர்களை, அதாவது மூமின்களை பரிகாசம் செய்வது அல்லாஹ்வை பரிகாசம் செய்வதை போல. மூமின்களை பரிகாசம் செய்யறது அல்லாஹ் பரிகாசம். அதனாலதான் இன்னமா நஹ்னு முஸ்தஹ்சிஊன் அப்படின்னு அந்த முனாஃபிகீன்கள் சொன்ன உடனே அல்லாஹ் திருப்பி சொல்றான், அல்லாஹு யஸ்தஹ்சி பிஹிம், அல்லாஹ் அவர்களை பரிகாசம் செய்கின்றான் அப்படின்னு சொன்னான். இப்ப அல்லாஹ்வை பரிகாசம் செய்கின்றான் சொல்லும்போது அல்லாஹ்வுக்கு தான் கோபம் வருது. மூமின்களை பரிகாசம் செய்வது அல்லாஹ்வை பரிகாசம் செய்வதை போன்றுதான். அதே போன்று இதுக்கு நேர் எதிரான கருத்தும் அதே மாதிரி தான். மூமின்களை மஹப்பத் வைப்பது அல்லாஹ்வை மஹப்பத் வைப்பதை போன்றுதான் அப்படிங்கிற கருத்தும் அங்க தெரியப்படுத்தப்படுது. மூமின்களை பிரியம் வைப்பதும் அல்லாஹ்வை பிரியம் வைப்பதை போலதான். மூமின்களை பிரியம் வைத்தால் அவர் அல்லாஹ்வை பிரியம் வைத்தவராகவே ஆவார். அதிலே குறிப்பாக சஹாபாக்களை பிரியம் வைத்தால் அல்லாஹ்வை பிரியம் வைத்தவராக ஆவார். சஹாபாக்களை பிரியம் வைப்பது, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பிரியம் வைப்பது ஃபர்ல், கட்டாயம் ஒவ்வொரு மனிதரின் மீது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை மஹப்பத் வைப்பது ஃபர்ல், ஒவ்வொரு மூமினான மனிதரின் மீது. அதே போன்று சஹாபாக்களை பிரியம் வைப்பதும் அது நபியுடைய சுன்னத்தை சார்ந்தது என்பதாக சொல்லப்பட்டு இருக்கின்றது. சில சில இமாம்களிடத்தில், உலமாக்களிடத்தில் அது வாஜிப் என்ற அந்தஸ்திற்கு உயர்த்தப்பட்டது. ஏனென்று சொன்னால் சஹாபாக்களை பிரியம் வைக்கும் பொழுதுதான் சஹாபாக்களுடைய நடைமுறைகளை நாம் ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்ற மனப்பான்மை வரும், அந்த வழியில செல்லக்கூடிய மனப்பான்மை வரும். அதனால பிரியம் வைப்பது வாஜிப் என்பதாக சிலர் சொல்லுகின்றார்கள். சரி, இப்ப அல்லாஹு யஸ்தஹ்சிஉ பிஹிம், அல்லாஹ் அவர்களை பரிகாசம் செய்யணும். இப்ப இந்த விளக்கங்கள்லாம் இப்ப சொல்லப்பட்டது. அதே போன்று அல்லாஹ் பரிகாசம் செய்கிறான் அப்படின்னு சொன்னா இந்த உலகத்தில என்ன, அதாவது தண்டனை கொடுக்கின்றான் அர்த்தம். முதல்ல சொன்னபடி இந்த உலகத்திலும் சில தண்டனைகள், ஆகிரத்திலும் சில தண்டனைகள் அவர்களுக்கு. உலகத்துல என்ன தண்டனை? அவர்களுக்கு இங்கேயும் இல்லாம அங்கேயும் இல்லாம இருக்கக்கூடிய நிலை. அவர்களுக்கு அல்லாஹ் ரசூலிடத்திலே மதிப்பு கிடையாது, மூமின்களிடத்திலும் மதிப்பு கிடையாது. இந்த மதிப்பில்லாமல் அவர்கள் கேவலப்படுத்தப்படக்கூடிய நிலை இருக்கின்றதே, அதுவே அவர்களுக்கு தண்டனை. அதுவே அவர்களுக்கு தண்டனை உலகத்துல. பிறகு ஆகிரத்திலும் இவர்களுக்கு இதே மாதிரி பரிகாசம் என்பது நிகழும். அங்கே அல்லாஹ் பரிகாசம் செய்கிறாங்கிறது ஆகிரத்திலும் நிகழும். ஆகிரத்தில் என்ன பரிகாசம் அப்படின்னு கேட்டா, அதற்கு இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் எதற்கு விளக்கம் சொல்லும்போது குறிப்பிடுகின்றார்கள், சொர்க்கத்தினுடைய மூமின்கள்லாம் சொர்க்கத்துக்கு போன பின்னால, அதான் கேள்வி கணக்கு கேட்கப்பட்டு எல்லாம் சொர்க்கம் போன பின்னால இந்த முனாஃபிகீன்கள் தடுமாறி கொண்டு இருப்பார்கள். அப்போ ஒரு சொர்க்கத்தில் ஒரு வாசலை திறந்து, சொர்க்கத்தினுடைய ஒரு வாசலை திறந்து வைத்துக் கொண்டு இந்த முனாஃபிகீன்களை எல்லாம் அழைப்பான் அல்லாஹ் தஆலா மலக்குகளின் மூலமா. இங்க வாங்க வாங்க சொர்க்கத்துல போங்க, எல்லாம் சொர்க்கத்துக்கு போங்க, வாசல் திறந்து இருக்குது. இந்த முனாஃபிகீன்கள் கூட்டமா ஓடுவாங்களாம். ஓடி போனோன்னு கதவு கிட்ட பண்ணோம், அந்த கதவை சாத்திடுவாங்க. உனக்கு இது கிடையாது, போயிட்டு வா அப்படின்னு. அதே மாதிரி இன்னொரு கதவை திறப்பாங்க. இன்னொரு கதவை திறந்து இங்க வாங்க இங்க வாங்கன்னு கூடுவாங்க. இவங்க எல்லாம் ஆசையோடு ஓடுவாங்க அந்த கதவுல நுழையிறதுக்காண்டி சொர்க்கத்துக்குள்ள. அங்க போனவன கதவை சாத்திடுவாங்க, நீ ஓடி போங்க அப்படின்னு. இப்படியே ஒவ்வொரு கதவாக திறந்து திறந்து அந்த கதவுகள் மூடப்படும். அது இவர்களுக்கு பரிகாசம் செய்வது, இவர்கள் அல்லாஹ் தஆலா அவர்களை பரிகாசம் செய்யும். அதே போன்று இன்னொரு கருத்து சொல்லப்பட்டிருக்கிறது. சிராத்துல் முஸ்தகீம் என்ற பாலத்தில் நடந்து செல்லக்கூடிய நேரத்தில் எப்படி இந்த உலகத்தில் இந்த முனாஃபிகீன்கள் மூமின்களோடு ஒட்டிக்கிட்டு இருந்தாங்களோ,
சில லாபத்துக்காக வேண்டி, முன்னால சொல்லாம அந்த மாதிரி லாபத்துக்காக வேண்டி ஒட்டிக்கிட்டு இருந்தாங்க மூமின்களோடு. அதே மாதிரி இந்த மூமினான மனிதர்களோடு சேர்ந்தா நாம எப்படி நடந்து போயிடலாம் சிராத்துல் முஸ்தகீம்ல அப்படின்னு சொல்லிட்டு மூமின்களுக்கு பின்னாலேயே போயிட்டே இருப்பாங்க. சிராத்துல் முஸ்தகீம் என்ற பாலத்தில் நடந்து போவார்கள். மூமின்களுக்கு ஒளி அங்கே கொடுக்கப்படும், நூறு வழங்கப்படும், ஒளி வழங்கப்படும். அந்த ஒளியிலே அவர்கள் கடந்து செல்லுவார்கள். மின்னல் வேகத்திலே அல்லது அதை விட அதிகமான வேகத்திலே செல்லக்கூடியவர்கள் இருப்பார்கள், சென்று கொண்டே இருப்பார்கள். இந்த முனாஃபிக்குகள் அவங்களுக்கு பின்னாலேயே போவாங்க. திடீர்னு லைட் ஆஃப் ஆன மாதிரி இருட்டா போயிடும் அவங்களுக்கு. இந்த முனாஃபிக்குகளுக்கு மட்டும் ஒரு திரை, ஒரு பிளாக் ஏற்படுத்தப்பட்டு அப்படியே இருள் சூழ்ந்த நிலையில் ஆயிடுவாங்க. இருள் சூழ்ந்த நிலையில இருந்து திடீர்னு தடுமாறி அந்த சிராத்துல் முஸ்தகீம் கீழே விழுந்துருவாங்க. கீழே எங்க விழுவணும்? நரகம் தான். நரகத்தினுடைய முதுகின் மீதுதான் சிராத்துல் முஸ்தகீம் என்ற பாலம் அமைக்கப்படும். முன்னால சொல்லியிருக்கு. அந்த பாலத்தை கடந்துதான் சொர்க்கத்துக்கு போகணும். அப்படி போகும் பொழுது இந்த மாதிரி உள்ள நிலை. இப்பொழுது இவர்களுக்கு ஒளி கொடுக்கப்படுகின்ற மாதிரி ஒரு தோற்றத்தை ஏற்படுத்தி பிறகு அல்லாஹ்தாலா உடனடியாக அதை அணைத்து விட்டு இவர்களை அல்லாஹ்தாலா நரகத்தில் வீழ்த்திடுவான். இது இவர்களை பரிகாசம் செய்வது, ஆகிரத்தில் பரிகாசம் செய்வது. இப்படி எல்லாம் அல்லாஹ்தாலா பல்வேறு விதமான பரிகாசமான நிலையை அவர்களுக்கு ஆகிரத்தில் அல்லாஹ் உண்டாக்கி வைப்பார். அதே அதனால பரிகாசம் என்பது மூமின்களை எப்படி நாம் பரிகாசம் செய்யக்கூடாது என்பதாக இருக்கின்றதோ அதே போன்று மூமினான மனிதர்களுடைய விஷயத்திலே அவர்களை கண்ணியப்படுத்தக்கூடிய விஷயத்திலே மிக ஜாக்கிரதையாக நடந்து கொள்ள வேண்டும். மூமின்களை பரிகாசம் செய்யும் பொழுது அது அல்லாஹ்வை பரிகாசம் செய்வதாக ஆக்கப்படும். அதே போன்று ஒரு மனிதன், இந்த ஆயத்திலிருந்து மற்றொரு கருத்தையும் உலமாக்கள் விளக்குகின்றார்கள். ஒரு மூமினான மனிதரும் கூட அல்லாஹ் சொன்ன கட்டளைகளை அல்லது சொல்லாத தவறான வேலைகளை, அல்லாஹ் எதை வேண்டாம் என்று சொல்லி இருக்கின்றானோ அது மாதிரியான விஷயங்களை, பாவங்களை ஒரு மனிதன் செய்துவிட்டு திரும்ப திரும்ப அல்லாஹ் தஆலாவிடத்தில் தௌபா செய்கிறான். அல்லாஹ்ட்ட தௌபா செஞ்சுட்டான் ஒரு பாவத்துக்காக வேண்டி. யா அல்லாஹ், இனிமேல் நான் லாட்டரி சீட்டே வாங்க மாட்டேன் அப்படின்னு தௌபா செய்யறான். லாட்டரி சீட் வாங்கிட்டு இருக்காரு. உதாரணத்துக்காக வேண்டி சொல்றேன். நான் ரொம்ப பேர் லாட்டரி சீட்டு வாங்குறவங்க இருக்கிறாங்க. லாட்டரி சீட்டை யார் வாங்குறாங்க கேட்டா, யார் ரொம்ப மூமினான மனிதர்களுடைய விஷயத்திலே அவர்களை கண்ணியப்படுத்தக்கூடிய விஷயத்திலே மிக ஜாக்கிரதையாக நடந்து கொள்ள வேண்டும். மூமின்களை பரிகாசம் செய்யும் பொழுது அது அல்லாஹ்வை பரிகாசம் செய்வதாக ஆக்கப்படும். அதே போன்று ஒரு மனிதன், இந்த ஆயத்திலிருந்து மற்றொரு கருத்தையும் உலமாக்கள் விளக்குகின்றார்கள். ஒரு மூமினான மனிதரும் கூட அல்லாஹ் சொன்ன கட்டளைகளை அல்லது சொல்லாத தவறான வேலைகளை, அல்லாஹ் எதை வேண்டாம் என்று சொல்லி இருக்கின்றானோ அது மாதிரியான விஷயங்களை, பாவங்களை ஒரு மனிதன் செய்துவிட்டு திரும்ப திரும்ப அல்லாஹ் தஆலாவிடத்தில் தௌபா செய்கின்றான். அல்லாஹ்ட்ட தௌபா செஞ்சுட்டான் ஒரு பாவத்துக்காக வேண்டி. யா அல்லாஹ், இனிமேல் நான் லாட்டரி சீட்டே வாங்க மாட்டேன் அப்படின்னு தௌபா செய்யறான். லாட்டரி சீட் வாங்கிட்டு இருக்காரு. உதாரணத்துக்காக வேண்டி சொல்றேன். நான் ரொம்ப பேர் லாட்டரி சீட்டு வாங்குறவங்க இருக்கிறாங்க. லாட்டரி சீட்டை யார் வாங்குறாங்க கேட்டா, யார் ரொம்ப முக்கியமான ஆளுகள் நம்ம நினைக்கிறோமோ அவங்களாம் வாங்குறாங்க. லாட்டரி சீட்டு வாங்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு இருக்கக்கூடிய நேரத்தில் நமக்கு பக்கத்தில் இருக்கிறாலே ஒருத்தர் வாங்குறாரு. ஒரு தடவை பார்த்தேன், பெரிய தாடி வச்சு ஜிம்பா போட்டிருக்காரு. அதனால ஜிம்பா போட்டவங்க தாடி வச்சவங்க எல்லாம் லாட்டரி சீட்டு வாங்குறாங்கன்னு அர்த்தம் இல்ல. ஒருத்தரை பாக்குறேன், பஸ்ல உட்காந்து ஒரு பிரயாணத்துல வந்துட்டு இருக்கிறேன். ஒரு லாட்டரி சீட்டு கடையில ஓரமா நின்றுகிட்டே இருந்தார். ஒருத்தர் பெரிய ஜிம்பா போட்டிருக்காரு, பெரிய தாடி வச்சிருக்காரு. இப்படி பார்த்தாரு. அந்த பஸ் அந்த இடத்துல போய் நின்றுச்சு. நான் போன பஸ் முன்னால டிராபிக்னால அப்படி நின்றுச்சு. இப்படி பார்த்தாரு. டபக்குன்னு சோப்புல கையை விட்டாரு. எவ்வளவோ காசை எடுத்தாரு. அந்த லாட்டரி சீட் கடை பலகையில வச்சிருக்காம பாருங்க, அதுல அப்படி நீட்டினாரு. வேகமா வாங்கினார். வாங்கி டபக்குன்னு சோப்புல வச்சுட்டு போயிட்டாரு. நான் நேரடியா பார்த்தது. இது மாதிரி ரொம்ப பேர் இருக்கிறாங்க. எப்படியாவது 1 கோடி ரூபாய் கிடைக்காதா, 1.5 லட்சம் 2 லட்சம் கிடைக்காதா அப்படின்னு பாக்குறாங்க. இப்ப கிடைச்சது ஹராம் அப்படிங்கறதே தெரிய மாட்டேங்குது. ஹராமான காசாச்சே, அது திரும்ப நம்ம பயன்படுத்தவே முடியாத, உபயோகிக்கவே முடியாது அப்படிங்கறதெல்லாம் தெரிய மாட்டேங்குது. எப்படியாவது கிடைக்கணும் அப்படிங்கறதான் எதிர்பார்க்கறாங்க. இந்த மாதிரி ஒரு பாவத்தை செய்யறான்னு வச்சுங்க, அந்த பாவத்துக்காக வேண்டி திரும்ப சரி அது வாங்கினது தப்பு அப்படின்னு சொல்லிட்டு தௌபா செய்யறாரு. அப்புறம் திரும்ப போய் 5 ரூபாய் கொடுத்து சீட்டு வாங்குறாரு. அப்புறம் தௌபா செய்யறாரு. இப்படியே செஞ்சுக்கிட்டு இருந்தா என்ன அர்த்தம்? இவர் அல்லாஹ்வை பரிகாசம் செய்யறாருன்னு அர்த்தம். அல்லாஹ்வை கிண்டல் செய்யறாருன்னு அர்த்தம். இப்படி அல் முஸ்தக்ஷிரு மினத் தன்பி வஹுவ முஸிர்ருன் அலைஹி, ஒரு பாவத்தை நிரந்தரமாக செய்து கொண்டே தௌபா செய்யக்கூடிய, இஸ்திக்பார் செய்யக்கூடிய மனிதன் கல் முஸ்தஹி பிரப்பிஹி, தன்னுடைய ரப்பை பரிகாசம் செய்பவனை போன்று அப்படின்னு உலமாக்கள் குறிப்பிடுகின்றனர். ரப்ப பரிகாசம் செய்யறாரு, அல்லாஹ்வை கிண்டல் பண்ற மாதிரி ஆச்சு. அதனால இந்த ஆயத்திற்கு விளக்கமாக இப்படியும் ஒரு கருத்து சொல்லப்படுகின்றது. இப்ப அல்லாஹ் தஆலா மூமின்களுக்கு, அதாவது குறிப்பாக சஹாபாக்களுக்கு மிகப்பெரிய சிறப்பை தந்திருக்கின்றான். அதன் காரணமாக இந்த முனாஃபிகீன்கள் பரிகாசம் செய்கின்றோம் என்று சொல்லிய பொழுது அல்லாஹ்வை பரிகாசம் செய்கின்றான் என்று சொல்லி காட்டி
பிறகு இந்த மனிதர்கள், இந்த முனாஃபிகீன்கள் ஏன் அல்லாஹ் தஆலா இப்படி விட்டு வச்சிருக்கான்? இவங்களை அழிச்சிடலாம் இல்லையா? அல்லது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு ஆர்டர் கொடுத்து உத்தரவு கொடுத்து இவர்களை ஏதாவது தண்டனை கொடுக்கலாமா இல்லையா? முனாஃபிகீன்கள் நல்லா தெரியுது, ஏன் விட்டு வச்சிருக்காங்க என்று சொன்னால் அது அந்த நேரத்தினுடைய ஒரு சூழ்நிலைக்காக வேண்டி, லாபத்திற்காக வேண்டி. அந்த நேரத்தில் இந்த முனாஃபிகீன்கள், இப்ப அப்துல்லா பின் உபை, அவனை சார்ந்த சில மனிதர்கள், இவர்கள்லாம் பக்கா முனாஃபிகீன்கள் என்று நல்லா தெரியும். கிட்டத்தட்ட 300 பேருக்கு மேல இந்த மாதிரி இருந்தாங்க. உஹது போர்ல 300 பேர் கலந்து கொண்டார்கள். முன்னால சம்பவத்துல வந்து சொல்லப்பட்டிருக்கின்றது. உஹது போருக்காக வேண்டி 1000 நபர்கள் கிளம்பினார்கள். 1000 சஹாபாக்கள்ல, மூமின்கள்ல, முஸ்லிம்கள் 1000 பேர். அவங்க 300 பேர் முனாஃபிகீன்கள். உஹது போருக்காக வேண்டி அந்த உஹது போர்க்களத்தை நோக்கி போய் கொண்டிருக்கக்கூடிய நேரத்துல, நாங்க மதீனாவுக்குள்ளேயே இருந்து போர் செய்தா தான் வருவோம், மதீனா விட்டு வெளியே போனீங்கன்னா நாங்க வரமாட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த 300 பேரும் திரும்பி வந்துட்டாங்க. 300 பேரும் திரும்பி வந்துட்டாங்க. 700 பேர் தான் உஹது போர்ல கலந்து கொண்டவர்கள் மூமின்கள். இப்ப அந்த 300 பேர்கள், 300க்கு மேற்பட்டவர்கள், 300ல இருந்து சுமார் 310, 320, 330 இவ்வளவுதான் இருந்தாங்க அந்த முனாஃபிகீன். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு நல்லா தெரியும், அல்லாஹ் தஆலா சொல்லி கொடுத்திருந்தா இன்னனால் முனாஃபிகீன்கள் அப்படின்னு சொல்லிட்டு, இன்னனால் முனாஃபிகீன். ஏன்னு கேட்டா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய கடைசி காலத்தில் அவங்க மரணமாகக்கூடிய அந்த தருணத்துல ஹஸரத் ஹுதைஃபா ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களை கூப்பிட்டு, ஹுதைஃபா ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவங்களை கூப்பிட்டு இன்னனால் முனாஃபிகீன் என்று சொல்லி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கு ஒரு ரகசியமான செய்தியை சொல்லி தந்திருந்தார்கள். யார் யார் முனாஃபிக், முனாஃபிக்குடைய தன்மை உடையவர்கள் யார் யார் என்பதை பற்றி ஹுதைஃபா ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களுக்கு பிரத்யேகமான நபி அவர்கள் அறிவை சொல்லி கொடுத்திருந்தார்கள். ஹஜ்ரத் உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவருடைய ஆட்சி காலத்துல கேட்டாங்க, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உங்கள்ட்ட வந்து முனாஃபிக்னு சொன்னாங்களே, இப்ப மதீனாவுல யார் யார் முனாஃபிக் இருக்கிறாங்க சொல்லுங்களேன் அப்படின்னு. ரசூலுல்லாஹ் ரகசியமா சொல்லி கொடுத்திருக்காங்க, அந்த ரகசியத்தை வெளியிடக்கூடாது, வெளியிடும் துரோகம், அதனால சொல்ல மாட்டேன் அப்படின்ட்டாங்க. சொல்ல மாட்டேன்ட்டாங்க, யார் முனாஃபிக்னு நான் சொல்ல முடியாது அப்படின்ட்டாங்க. அப்படி சொன்னா உமர் ரலியல்லாஹு என்ன பண்ணுவாங்க, உடனே ஆளை கூப்பிடுவாங்க, உடனே தலை வீஸ் அப்படின்றாங்க, கத்தல் செய்யறாங்க. அதனால சொல்ல மாட்டேன்ட்டாங்க. அதனால உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு என்ன பண்ணுவாங்க, யாராவது மதீனாவுல மௌத்தானால் இறந்து விட்டால் அந்த ஜனாசாவில ஹுதைஃபா கலந்து கொள்ளுகிறாரா அப்படின்னு பார்ப்பாங்க. ஹுதைஃபா ரலியல்லாஹு தஆலா அன்ஹு கலந்து கொண்டுதான் இவங்களும் போய் ஜனாசா தொழுக வைப்பாங்க. இல்லைன்னா அவர் வரலைன்னா கலந்து கொள்ள மாட்டாங்க, தொழுக வைக்க மாட்டாங்க. ஏன்னு கேட்டா அந்த ஜனாசா முனாஃபிக்குடையது அப்படின்னு அர்த்தம். முனாஃபிக்குடைய ஜனாசாவுக்கு ஹுதைஃபா ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் வரமாட்டார். இப்ப அந்த முனாஃபிகீன்கள் யார் யார் என்பதை பற்றி ஹுதைஃபா ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களுக்கு சொல்லி கொடுத்த ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு முனாஃபிகீன்கள் பற்றி நல்லா தெரிஞ்சிருக்கு. ஹுதைஃபாவுக்கு சொல்லிக் கொடுக்கும் போது, ஒரு சஹாபிக்கு சொல்லிக் கொடுக்கும் போது ரசூலுல்லாஹ்வுக்கு எப்படி தெரியும், இன்னும் அதிகமா தெரியும். அப்ப பின்ன ஏன் பேசாம இருந்தாங்க அப்படின்னு கேட்டா அந்த சூழ்நிலையை கவனித்து. இப்ப அந்த முனாஃபிகீன்களை எல்லாம் கூப்பிட்டு வச்சு எல்லாத்தையும் கத்தல் பண்ணிட்டாங்கன்னு வச்சுங்க, இன்னைக்கும் பேசிக்கிட்டு இருப்பாங்க. இன்னைக்கு சும்மா இருக்கும் போதே பேசுறான், வாளால் பரப்பப்பட்டது அப்படின்னு சொல்லி சொல்றான். இன்னைக்கு சொல்லுவான், இப்படி ஒரு 300 பேரை ஒரே சமயத்துல அந்த முகமது கொலை செஞ்சாரு, வரலாற்றில் குறிக்கப்பட்டிருக்குது அப்படிமா. இது உலகமெல்லாம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உலகம் இருக்கும் வரைக்கும் அவருடைய பெயர் காப்பாற்றப்பட வேண்டும் அப்படிங்கிறதுக்காக வேண்டியும், பிறகு அந்த நேரத்தில் அந்த கத்தல் செஞ்சிருந்தாங்க, அவங்களுக்கு ஏதாவது தண்டனைகள் கொடுத்திருந்தாங்க அப்படின்னு வச்சுங்க, அப்ப மக்களுக்கு மத்தியில் குழப்பம் ஏற்பட்ட போயிருக்கு. இவங்கதான் சொல்றாங்களே ஈமான் கொண்டோன்னு சொல்றாங்க, அப்புறம் ஏன் இவரை போய் வெட்டணும் அப்படின்னு அப்பவே அங்கேயே கேட்பாங்க. மூமின்களே சில பேர் கேட்பாங்க. நம்ம சொல்றோம்ல, ஏன்பா நீ தப்பு செஞ்சியா, சினிமாவுக்கு போனையா அப்படின்னு கேட்கறான். நான் போகவே இல்லைங்க அப்படின்னு. அவன் ஒரு ஆளை அடிக்கிறான், அந்த ஆளை சினிமாவுக்கு போனாரு அப்படின்னு சொல்லிட்டு, ஏன்பா அவர் தான் சினிமாவுக்கு போகலன்னு சொல்றாரு, சொல்லும் போது விட்டுற வேண்டியதானே அப்படின்னு நம்ம சொல்றோமா இல்லையா? அது மாதிரி அவன் தான் ஈமான் கொண்டோன்னு சொல்றாங்களே, ஆமன்னா அப்படின்னு சொல்றாங்களே ஈமான் கொண்டோன்னு சொல்லிட்டு, அப்படியே இவரை போய் கத்தல் பண்றாரு, இவருக்கு ஏன் தண்டனை கொடுக்குறாரு அப்படின்னு மூமின்களுக்கு மத்தியிலே, முஸ்லிம்களுக்கு மத்தியிலே குழப்பம் ஏற்பட்டு போயிடும், பிரச்சனை ஆயிடும். ஈமான் கொண்டவர்கள் அதிலிருந்து சரிந்து விடக்கூடிய நிலை ஏற்பட்டு விடும். அதனாலதான் தண்டனை கொடுக்கவே. ஆனா யார் யார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நல்லா தெரியும், எல்லா மனிதர்களையும் தெரியும். அது இப்படி விட்டு இருந்ததுக்கு காரணம் என்னன்னு கேட்டா, ஆகிரத்திலே இவர்களுக்கு கொடுக்கப்படக்கூடிய தண்டனை கொஞ்சம் அதிகமா கொடுக்கணுங்கிறதுக்காக வேண்டி. காபிர்களுக்கு, குற்றவாளிகளுக்கு, பாவம் செய்யக்கூடியவர்களுக்கு இந்த உலகத்தில் அதிகமான வயதை கொடுத்து அதிகமான சுகபோகத்தோடு வைத்திருப்பது ஆகிரத்தில் அவர்களுக்கு தண்டனை அதிகமாக்குவதற்காக வேண்டித்தான். அல்லாஹ் தஆலா குர்ஆன்ல வேறொரு இடத்திலும் அதனை சொல்லி காட்டுகின்றான். வலா யஹ்ஸபன்னல்லதீன கஃபரு அன்னமா நும்லி லஹும் கைருன், அவர்களுக்கு நாம் தாமதம் கொடுத்திருப்பது, தவணை கொடுத்திருப்பது அது நல்லது என்பதாக நினைத்துக் கொள்ள வேண்டாம் அவர்கள். பல் ஹுவ ஷர்ருல் லஹும், அது அவர்களுக்கு தீமைதான் என்பதாக அல்லாஹ் தஆலா சொல்லுகின்றான். தீமைதான். அதுபோன்று அல்லாஹ் இங்கே சொல்லுகின்றான், யமுத்துஹும், அல்லாஹ் தஆலா அவர்களை ஃபீ துக்யானிஹிம் யஅபஹூன், அவர்களுடைய வழிகேட்டிலேயே, அவர்களுடைய அட்டகாசங்களிலேயே அவர்களை தடுமாறக்கூடியவர்களாக அவர்களுக்கு தவணை கொடுத்து இருக்கின்றான் அல்லாஹ் தஆலா அவர்களுக்கு.
அவர்களுக்கு தவணையை கொடுத்து இவர்கள் செய்யக்கூடிய அட்டகாசம், அட்டூழியங்கள், அநியாயங்கள் இவையெல்லாம் அதிகமாகட்டும், அதிகமாக தண்டனைகளும் இவர்களுக்கு அதிகமாகட்டும் என்பதற்காக அல்லாஹ் தஆலா விட்டு வைத்திருக்கின்றான். நம்ம சொல்றோம் சாதாரணமா அவரை விட்டு பிடிப்போம் கொஞ்சம் அப்படின்னு சொல்லி, அவ்வாறு விட்டு பிடிப்பான் அல்லாஹ். விட்ட பின்னால் பிடிப்பது, அவனை அப்படியே விட்டுட்டு அப்புறம் பிடிக்கிறது. யமுத்துஹும் அவர்களுக்கு அல்லாஹ் தஆலா தவணை கொடுத்திருக்கின்றான் அல்லது நீளமான வயதை கொடுத்திருக்கின்றான். ஃபீ துய்யானிஹிம் யமஹூன் அவர்களுடைய வழிகேட்டிலேயே அவர்கள் தடுமாறக்கூடியவர்களாக இருக்கும் நிலைமையில் அவர்களுக்கு வயதை நீளமாக்கி கொடுத்திருக்கின்றான் என்பதாக சொல்லுகின்றான். இது உலகத்திலே அது மாதிரி தவறு செய்யக்கூடியவர்களுக்கு, காபிர்களுக்கோ பாவம் செய்யக்கூடியவர்களுக்கோ அதிகமான தவணையையும் அதிகமான சுகபோகங்களையும் கொடுத்து விடுவதை கொண்டு மூமினான மனிதர்கள் ஏமாந்து விடக்கூடாது அப்படிங்கறதை அல்லாஹ் தஆலா சொல்றோம். நம்ம பாக்குறோம்ல, சாதாரணமா என்ன ஹஜ்ரத் வட்டி தான் வாங்குறான், அவன் தான் சுகபோகமா இருக்கிறான் அப்படின்னு சொல்றாங்க. மூமின்கள் நம்ம எல்லாம் நல்ல ஆளுன்னு சொல்றோம், அல்லாஹ்வுக்கு ரொம்ப பெரியமான நம்ம கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கிறோம் அப்படின்னு ரொம்ப பேர் சொல்றாங்க. சில பேர் படிச்ச ஆளும் கூட சொல்றாங்க, விஷயம் தெரிஞ்ச ஆளும் கூட சொல்றாங்க. விஷயம் தெரிஞ்சவங்க சொல்ல முடியாது, சொல்லக்கூடாது. ஏன்னு கேட்டா இந்த உலகம் எப்படிப்பட்டது, யாருக்கு அல்லாஹ் உலகத்தை கொடுப்பான் அப்படிங்கிறது தெளிவான விஷயம். யாருக்கு அல்லாஹ் உலகத்தை கொடுப்பான் என்பது தெளிவான விஷயம். அதனால படித்த சில மனிதர்களும் கூட, விவரம் தெரிந்த மனிதர்களும் கூட, என்ன ஹஜ்ரத் இவ்வளவு கஷ்டமா இருக்குது, அல்லாஹ் தொழுகிறேன், நோன்பு வைக்கிறேன், எல்லாம் தான் செய்யறேன், தஸ்பீஹ் ஓதுறேன், ஜிக்ர் செய்யறேன், தஹஜ்ஜத் தொழுகிறேன், அப்போ கூட காசு வர மாட்டேங்குதே அப்படிங்கிறது. இப்ப தஹஜ்ஜத் தொழுதா காசு வரணும்னு அர்த்தமா? கஷ்டப்படுறது அப்படிங்கிறது மூமினானவர்களுக்கு சொந்தமானது. அது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுகின்றார்கள், உலகத்திலேயே அதிகமாக துன்பத்தை அனுபவித்தவர்கள் யாருன்னு சொன்னா நபிமார்கள் தான். நபிமார்கள் தான். ஊதித்து, அதாவது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுகின்றார்கள், எந்த நான் கஷ்டப்பட்டதை போன்று, நான் துன்பப்பட்டதை போன்று எந்த நபியும் துன்பப்படவில்லை அப்படின்னு சொல்றாங்க. நபி நூஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு அல்லாஹ் தஆலா 950 ஆண்டுகள் பிரச்சாரம் செஞ்சாங்க. 950 ஆண்டுகள் பிரச்சாரம் மட்டும். பிறகு அவங்க அதுக்கு முன்னால நபியாக ஆக்கப்பட்ட காலம் ஒரு காலம், அவருடைய இந்த கப்பல்ல போய் அதுக்கு பின்னால் தங்கி வந்த காலம் வேற. ஆக மொத்தமாக அவர் 1050 ஆண்டுகள் உலகத்தில் ஜீவித்திருந்தார்கள் என்றால் சொல்லப்படுகின்றது. 1050 வருஷம் பிரச்சாரம் செய்தது மட்டும் 950 வருஷம் அல்லாஹ் தஆலா குர்ஆன்ல சொல்லி காட்டுகின்றான். இப்ப இந்த 950 வருஷத்துல எவ்வளவு கஷ்டப்பட்டிருக்கணும் அவங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் 23 வருஷத்துல எவ்வளவு கஷ்டப்பட்டாங்க. அப்ப அவங்க 950 வருஷமா அந்த மக்களிடத்துல பிரச்சாரம் செய்யும்போது எவ்வளவு கஷ்டப்பட்டிருக்கணும். அல்லாஹ் தஆலா தான் விரும்பி நபியாக ஆக்கி இருக்கின்றான். நபியாக மட்டுமல்ல ரசூலாக ஆக்கி இருக்கின்றான். ரசூலாக மட்டுமல்ல ரொம்ப உறுதி படைத்த நபிமார்களிலே ஒருவராக, உலுல் அஸ்மிலே ஒருவராக அவரை ஆக்கி இருக்கின்றான். அப்படிப்பட்ட நூஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு இவ்வளவு பெரிய கஷ்டம் அப்படின்னு சொன்னா மற்றவங்கள ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, நபிமார்கள் தான் சிரமப்படக்கூடியவர்களிலே மிக அதிகமாக சிரமப்படக்கூடியவர்கள். சும்மல் அம்சலத்தல் அம்சல, அவர்களை போன்று யார் இருக்கின்றார்களோ அவர்களுக்கெல்லாம் அதுக்கு அடுத்த நிலை கிடைக்கும். அதாவது உலகத்துல கஷ்டங்கள் ஏற்படத்தான் செய்யும். அந்த கஷ்டங்களை வைத்துக் கொண்டு நம்ம எடை போட்டு விடக்கூடாது. இந்த உலகம் அவர்களுக்கு இருக்கின்றது, நமக்கு கிடைக்கலையே அப்படின்னு சொல்லிட்டு ஏமாந்து விடக்கூடாது என்பதை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எச்சரிக்கை செய்கின்றார்கள். அதனால இந்த யமுத்துஹும் ஃபீ துய்யானிஹிம் என்ற இந்த ஆயத்தின் மூலமாக ஒரு மனிதனுக்கு வயது நீளமாக கொடுக்கப்பட்டு அதிகமான சுகபோகங்களோடு வாழக்கூடிய நிலையை பார்த்து யாரும் ஏமாந்து விடக்கூடாது. அதிகமான பொருள், புள்ளகுட்டிய, நிறைய கூட்டம், குடும்பத்தார்கள், அவருடைய வசதிகள், வாய்ப்புகள் இவையெல்லாம் பார்த்து ஏமாந்து விடக்கூடாது. அல்லாஹ் தஆலா ஜஅலல்லாஹு லிஅதுபிஹி ஃபித் துன்யா மாலம் மம்தூதா வலிவலிஹி ஃபில் ஆখিরাতি ظில்லம் மம்தூதா அப்படின்னு ஒருத்தர் சொல்றார். அல்லாஹ் தஆலா உலகத்திலே தன்னுடைய எதிரிகளுக்கு மிக அதிகமான பொருளை கொடுத்து விடுவான். ஆகிரத்திலே தன்னுடைய வலிமார்களுக்கு, தன்னுடைய நேசர்களுக்கு லில்லம் மம்தூதா, நீளமான நிழலை அல்லாஹ் தஆலா தருவான். நிழலை தருவான் அப்படின்னு சொன்னா சொர்க்கத்திலே ஒரு பெரிய அந்தஸ்தை தருவான் அப்படிங்கிறார். சொர்க்கத்திலே ஒரு மரம் இருக்கின்றது, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுகின்றார்கள். அது எவ்வளவு பெரிய மரம் அப்படின்னு சொன்னா, வேகமாக குதிரையில் செல்லக்கூடிய ஒரு மனிதன் அந்த மரத்தினுடைய நிழல், மரத்துல அந்த கிளை படர்ந்திருக்கு பாருங்க, அந்த நிழலிலேயே 100 வருஷம் போலாம். 100 வருஷம் குதிரையில செல்லக்கூடிய அளவுக்கு நிழல் உடையது அந்த மரம். எவ்வளவு பெரிய மரமா இருக்கு அந்த மரம். அந்த மாதிரி நிழலின் கீழ் குடியிருக்கக்கூடிய அந்தஸ்தை அல்லாஹ் தஆலா ஒரு மூமினான மனிதனுக்கு தருவான் என்பதாக சொல்லுகிறார். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மிஅராஜுக்கு சென்றிருந்த அந்த இரவிலே அல்லாஹ் தஆலா சொன்னான், ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு குறிப்பிடுகின்றான், வாங்க இன்ன மின் நிஅமதி அலா உம்மத்திக, உங்களுடைய நபியே உங்களுடைய உம்மத்தினருக்கு என்னுடைய நிஅமத், என்னுடைய பாக்கியம் எப்படிப்பட்டது என்று சொன்னால், இன்னி கஸ்ஸர்து அமாரஹும், உலகத்திலே அவர்களுக்கு குறைவான வயதை நான் கொடுத்திருக்கின்றேன்.
கைலா தக்சுர துனூபுஹும், அவர்களுடைய பாவங்கள் குறைவாக ஆவதற்காக வேண்டி. வயசு கம்மியா இருக்குன்னா பாவம் கம்மியா இருக்கு, சீக்கிரமா போயிட்டா பாவம் கம்மியா இருக்கு. அவர்களுக்கு பொருளை நான் குறைவாக கொடுத்திருக்கின்றேன். கைலா எஸ்தத்த ஃபில் கியாமத்தி ஹிசாபுஹும், கியாமத் நாளில் அவர்களுக்கு கேள்வி கணக்கு கடுமையாகாமல் இருப்பதற்காக வேண்டி குறைவாக பொருளை கொடுத்திருக்கின்றேன். அவருடைய காலத்தை நான் பிற்படுத்தி வைத்திருக்கின்றேன். கடைசி காலத்தில் நம்ம வந்திருக்கிறோம், கடைசி காலமாக ஆக்கி வைத்திருக்கின்றேன். கைலா யதூல ஃபில் குபூரி ஹப்சுஹும், கபரிலே அவர்கள் இருக்கக்கூடிய காலம் ரொம்ப அதிகமான காலம் இல்லாமல் இருப்பதற்காக வேண்டி. ஆதம் அலைஹிஸ்ஸலாம் காலத்துல மௌத்தானவங்க இன்னும் கபர்லயே இருந்துட்டு இருக்காங்க, அதாவது அந்த ஆலமுல் பர்ஸக் என்ற உலகத்துல இருந்துட்டு இருக்காங்க. இப்ப நம்ம இப்ப மௌத்தாகிறோம்னு வச்சுங்க, ஆதம் அலைஹிஸ்ஸலாத்திலிருந்து கிட்டத்தட்ட 10,000-12,000 வருஷத்துக்கு பின்னால மௌத்தாகிறோம். இப்ப கியாமத் நாள்ல எழுப்பப்படக்கூடிய நேரத்துல நம்ம சீக்கிரம் எந்திரிச்சிடும். நம்மளுடைய கபர்ல இருக்கக்கூடிய காலம் ரொம்ப கம்மி, குறை. அப்படி கபர்ல இருக்கக்கூடிய காலம் குறைவாக இருப்பதற்காக வேண்டி அவரை கடைசி ஜமான்ல அனுப்பி இருக்கிறேன். இது நான் செய்திருக்கக்கூடிய உங்களுடைய உம்மத்தினருக்கு செய்திருக்கக்கூடிய 3 பெரிய நியாமத்துகள் என்று அல்லாஹ் தஆலா சொல்லி காட்டுகிறார். 3 பெரிய நியாமத். ஒன்று வயசை குறைவாக வைத்திருப்பது, இரண்டாவது பொருளை குறைவாக கொடுப்பது, சொத்துக்களை குறைவாக ஆக்கி இருப்பது, கடைசி காலத்தில் அனுப்பி இருப்பது. இதெல்லாம் ரொம்ப பெரிய பாக்கியம் என்று அல்லாஹ் தஆலா சொன்னதாக குறிப்பிடப்படுகிறது. மேராஜ் இரவிலே சொன்னான். இப்ப இந்த 3 விஷயங்கள் எவரிடத்தில் இருக்குன்னா எல்லாம் சந்தோஷப்படணும், அல்லாஹ் தஆலாவுக்கு ஷுக்ர் செய்ய வேண்டும் என்பதையும் சுட்டிக்காட்டப்படுகின்றது. ஆக முனாஃபிகீன்கள் இப்படி எல்லாம் இருந்தார்கள். அந்த முனாஃபிகீன்கள் விஷயமாக அல்லாஹ் தஆலா சொல்லி காட்டும் பொழுது இந்த முனாஃபிகீன்களுடைய தன்மைகள் நம்மிடத்தில் வந்துவிடக் கூடாது என்று மூமின்கள் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். நாம் இருக்கக்கூடிய இந்த தன்மை, ஈமானுடைய தன்மை நமக்கு கிடைத்திருக்கும் போது அதற்காக வேண்டி மகிழ்ச்சி அடைய வேண்டும், அல்லாஹ் தஆலாவுக்கு ஷுக்ர் செய்ய வேண்டும் என்பதையெல்லாம் அல்லாஹ் தஆலா இந்த வாசகத்தின் மூலமாக, ஆயத்தின் மூலமாக குறிப்பிடுகின்றான். அப்படிப்பட்ட நல்ல தௌஃபீகை நம் அனைவருக்கும் அல்லாஹ் தஆலா தந்தருள்வாராக.